விரிவான உரை எழுதினார். அவை எல்லாவற்றையும் தமிழாக்கி நம் பெரியோர்கள் நம் இன்பத்துக்காகவே கொடுத்துள்ளார்கள். இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் கீதையின் முதல் அத்தியாயத்தின் ஸ்லோகங்களை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் எத்தனையோ உயர்ந்த கருத்துகள் காணப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நாம் எப்படி பெறுகிறோம்? கண்ணனே இப்பூவுலகத்திலே அவதரித்து கீதா சாஸ்திரத்தாலே இந்த உயர்ந்த கருத்துக்களை நமக்காக கொடுத்து போனான். அவன் ஆச்சாரியனாக இருந்து தன் சிஷ்யனான அர்ஜுனனுக்காக உபதேசிக்கிறான். சாதாரணமாக உலகத்தில் பல குருக்களை நாம் பார்த்திருக்கிறோம், ஆச்சாரியர்களை பார்த்திருக்கிறோம். பரம்பொருளே ஒரு குருவாக கீழே வந்து பிறந்து தானே ஆச்சாரிய பீഠத்தை அலங்கரித்து தன்னுடைய சீடனுக்கு உபதேசித்தது இந்த பகவத் சாஸ்திரமாகிற கீதா சாஸ்திரம் ஓரிடத்திலே தான் பார்க்கலாம். அதில் 14வது ஸ்லோகம், ததஹ ஸ்வேதைஹி ஹயைர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவஹ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு. இந்த ஸ்லோகம் பாண்டவன் அதாவது அர்ஜுனன், மாதவன் அதாவது கண்ணன், இவர்கள் இருவரும் மிகப்பெரிய தேரிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய சங்கங்களை எடுத்து ஊதினார்கள் என்று சொல்ல வருகிறது. ததஹா அதற்கு பிறகு, எதற்கு பிறகு? இவ்வளவு நேரம் துரியோதனன் போய் துரோணாச்சாரியிடத்திலே பேசி தன் கவலையை வெளியிட்டு கவலையை போக்குவதற்காக பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதி எல்லாரும் அவரவர்கள் சங்கம், கொம்பு, பேரி, தம்பட்டம் இதெல்லாத்தையும் ஊதி முடித்த பிற்பாடு ததஹா அதற்கு பின்னாலே தேரில் அமர்ந்திருக்கிற கண்ணனும் அர்ஜுனனும் தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். இது ஸ்லோகத்தின் பொருள். அதாவது எப்போ பிற்பாடுன்னு சொல்லுகிறாரோ இதுவரைக்கும் நிறைகுடம் தழும்பாதா போலே கண்ணனும் அர்ஜுனனும் இருந்தார்கள். எதிராளி யுத்தத்துக்கு தயார்னு அறிவித்து விட்டார், சண்டை போடுவதற்கு தயார்னு சொல்லிவிட்டார். இனிமேல் நாம் பேசாமல் இருந்தால் அது கோழைத்தனமாகி போகும் என்னுதான் நிறைகுடமாக இருந்தவர்கள், தழும்பாமல் இருப்பவர்கள் இப்போது பேசத் தொடங்குகிறார்கள், தங்கள் சங்கத்தை ஊதத் தொடங்கினார்கள். ததஹா அதற்கு பிற்பாடு ஸ்வேதைர் ஹயை யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ. ஸ்வேதைஹி ஹயைஹி யுக்தே, ஸ்வேதஹயம் வெள்ளை புறவிகள், வெள்ளப்புதர்கள் பூட்டிருக்கக்கூடிய தேரில் மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ. சந்தனம்ங்கிறது தேர், மஹதி ஸ்யந்தனம் மிக உயர்ந்ததான சந்தனம். இந்த தேருக்குண்டான பெருமை வெள்ளைப்புறவித்தேர் விஷயற்காய் விரல் வியூகம் வெள்ளன்னு ஆழ்வாருடைய பாசுரம். வெள்ளப்புறவிகளே அந்த தேருக்கு பெருமை. அர்ஜுனனும் வெள்ளை நிற ஆடையத்தான் அணிந்து கொண்டிருப்பனான். இப்போ அந்த தேரில் இருக்கிற வர்ணங்களை கண்ண மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்போம். 2 பக்கத்திலேயும் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. குருக்ஷேத்திரமோ மிகப்பெரிய பூமி. ஒத்தொத்தரும் யுத்தத்துக்கு தயார் நிலையில் நிற்கிறார்கள். ஒத்தொத்தருடைய வீரமும் சொல்லி மாளாது. இந்த நிலைகளுக்கு நடுவிலே ஒரு பெருத்த தேர் நிற்கிறது. வெள்ளை வர்ணத்தில் இருக்கிற தேர், அதில் வெள்ளை வர்ணத்தோடைய குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன. அதில் நடுவில் சாரதியாய் தேரோட்டியாய் நீல நிறத்தொரு பெருந்தகையான கண்ணன் காட்சி அளிக்கிறான். கண்ணனுடைய திருமேனியே அழகு. அந்த நீல நிறத்து திருமேனிக்கு முன்னால் குதிரைகள் அத்தனையும் வெள்ள நிறத்திலே நின்று, தேரும் உயர்ந்த வெள்ள நிலத்தில் இருந்து அர்ஜுனனும் வெள்ள நிற ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தால் பார்ப்பதற்கே மெய் சிலிர்க்கிறதே, மயிர் கூச்செறிந்து போகுமே. இதை கண்டாலே எதிர்கோட்டினர்கள்லாம் மண்ணுண்டு போவர்கள், அவர்கள் தோத்து போவர்கள்ங்கிற எண்ணத்தோடே தான் மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ இருவருமாக இந்த உயர்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். அர்ஜுனன் நின்னிருக்கிறான், கண்ணன் உட்கார்ந்திருக்கிறான். கண்ணன் தான் சாரதி, கடிவாளத்தை இழுத்து பிடித்திருக்கிறான். இந்த தேராகத்தான் நம்முடைய உடலை வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடம்பே ஒரு தேர்னு வைத்து கொள்வோம். அந்த தேரை ஓட்டுவதார் கண்ணன் தானே அங்கு தேர் ஓட்டினான். அதே போல நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் நாம்கிற தேரை ஓட்டுகிறான். இந்த தேரை ஓட்டி கண்ணன் எங்கு அழைத்து போகிறான்? வெற்றியை நோக்கி அழைத்து போகிறான். அதே போல இந்த தேரிலேயும் ஆத்மாங்கிறவர் உள்ளே இருக்கிறார். அந்த தேர் இந்த உடல், அங்கு கண்ணன், இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவன். அங்கு அந்த தேர்லே முதலாளி அர்ஜுனன். அதே போல இந்த உடம்புக்கு முதலாளி ஆத்மா, நான்கிற ஆத்மா. இந்த ஆத்மா உடல் என்னும் தேரிலேறி இறைவன் என்னும் சாரதி தேரோட்டி ஓட்ட உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டத்தை நோக்கி போக வேண்டும், வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். அதுக்கு தான் தேராகவே நம்மை உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ, மிக உயர்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள்.
இந்த தேருக்குண்டான பெருமை சண்டையே போடத் தெரியாதவனாக இருந்தாலும் 3 லோகத்தையும் ஜெயிக்க வைத்து விடுமான இந்த தேர். சில ஆயுதங்கள் உண்டு, அதை நாம் பிடித்து கொண்டால் நமக்கு சக்தி இருக்கணுங்கிற தேவையில்லை, ஆயுதமே நம்மை போரிட வைக்கும். அதை போல பெருமை வாய்ந்த தேரிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஸ்வேதைகி ஹயைகி யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ, மிகப்பெரிய தேரிலே இருப்பவர்களாய். மாதவ பாண்டவச்சைவ திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு, மாதவனும் பாண்டவனும் இருவரும் திவ்யமான சங்கங்களை, திவ்யமானங்கிறதுனாலே இந்த உலகத்து சங்கங்களை போல தாழ்ந்த சங்கங்கள் அல்ல. கண்ணனுடைய சங்கத்துக்கு நிகருண்டோ? அர்ஜுனன் சங்கத்துக்கு நிகருண்டா? திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு, இருவரும் தங்கள் தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். இந்த ஸ்லோகத்திலே ஒரு தேரில் இருவர் இருக்கிறார்கள்னு பார்த்தோம். அதே போல இவ்வுடலில் ஆத்மா பரமாத்மாங்கிற இருவர் இருக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் போதே மாதவா பாண்டவச்சைவன்னு சொல்லியிருக்கு இல்லையா? மாதவன்கிறது பரம்பொருளான கண்ணனை குறிக்கும், பாண்டவன்னு சொல்றது பாண்டு பிள்ளையான அர்ஜுனனை குறிக்கும். இதில் முதல்ல பாண்டவனை சொல்லி அப்புறம் மாதவனை சொல்லியிருக்கலாமே. ஏன் மாதவா பாண்டவச்சைவான்னு இருக்கணும்? பரம்பொருள் தான் முன்னே, நாம் பின்னே, அவனுக்கு அடியவன் தானே நாம். அதனால முதல்ல அவன் பேர் தான் வரணுங்கிறதுக்காக மாதவகான்னு இறைவனின் பேர் சொல்லப்பட்டது. இன்னொரு காரணம் உண்டு. மாதவகாங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? மா என்றால் லக்ஷ்மி தாயார், ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீதேவி நாச்சியார். தவஹ என்றால் சுவாமி, அவளுக்கு துணைவன், அவளுக்கு காதலன், அவளுக்கு நாயகன். பிராட்டிய திருன்னு சொல்லுகிறோம், திருமால்னு பகவானுக்கு பேர். லக்ஷ்மி நாதன் எம்பெருமானுக்கு திருநாமம். ஆக அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வன் மால் பெருமாள், தவஹா சுவாமி. ஆக மாங்கிறது நாச்சியாரை சொல்லும் மகாலட்சுமி. தவஹான்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு நாதனான, மகாலட்சுமிக்கு கணவனான லக்ஷ்மிநாதனை சொல்லும். இதில் லக்ஷ்மிநாதனுக்கு எத்தனையோ பேர் உண்டு. இந்த இடத்துல கேசவன்னு சொல்லியிருக்கலாம், ரிஷிகேஷன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மாதவன்னு சொல்ல காரணம், எப்போ மான்னு சொல்லப்படுற லக்ஷ்மியினுடைய கட்டாட்சமே இந்த தேருக்கு கிடச்சுடுத்தோ அதுதான் ஜெயிக்க போகிறதுங்கிறதுல சந்தேகம் இருக்க முடியுமா? இனி எந்த சண்டை நடத்த வேண்டிய தேவையே இல்லை. எப்போ மாதவனே அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறானோ அப்போ மகாலட்சுமி தாயாருடைய திவ்யமான பார்வை, அவள் அனுக்கிரகம் கிட்டிவிட்டதுன்னு தானே பொருள். அதனாலேயே அவர்கள் ஜெயித்தார்கள். இது கடைசியில் வரப்போகிறது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீஹி விஜயோ பூதிஹி துருவாநீதிர் மதிர்மம. எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்குதான் மகாலட்சுமி, அங்குதான் வீரஸ்ரீ, அங்குதான் வெற்றின்னு கடைசியில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்லே அது வந்துடுத்தே. ஆரம்பத்தில் பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைத்து விட்டால் எந்த வெற்றியும் நமக்கு கிட்டும். அதை இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிவிக்கிறார். மாதவா பாண்டவச்சைவ, மாதவனும் இருக்கிறான் பாண்டவனும் இருக்கிறான். ஒரே தேரில் இருவர். இப்போ இந்த தேரிலே 2 பேரில் யாருக்கு பெருமை? கண்ணனுக்கு பெருமையா அல்லது அர்ஜுனனுக்கு பெருமையா? ஒரு பக்கம் பார்த்தா கண்ணனுக்கு ஏற்றம், இன்னொரு பக்கம் பார்த்தா அர்ஜுனனுக்கு ஏற்றம். தேருக்கு முதலாளி யார்? அர்ஜுனன் தான், அவன் தானே ரதி. அப்போ அவருக்கு தான் ஏற்றம் இருக்கட்டும். ஆனாலும் தேரை ஓட்டுறதுல முன்னாடி உட்காண்டிருக்கிறது யார்? கண்ணன் தானே. தேரில் முன்னாடி உட்காண்டிருக்கிறதுன்னு பார்த்தா கண்ணனுக்கு ஏற்றம், தேருக்கு உடையவன்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு ஏற்றம். அப்போ ஒரு பக்கம் பார்த்தா அர்ஜுனனுக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணனுக்கு. இப்படி 2 இருக்கிறது அல்லவா? அதே போல மற்றொரு விஷயமும் சொல்கிறேன். கண்ணன் கோகுலத்திலே ராசக்கிரீடை ஆடுவன். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை என்னை சுற்றி நின்று கொண்டு ஒத்தருக்கொத்தர் தோளில் கை போட்டு கொண்டு ஆடுவார்கள். ஆட்டத்திலே நடனத்தில் கண்ணனுக்கே ஆசை அதிகம். எப்போதும் ஆடிக்கொண்டே இருப்பர். கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள்னு அழ்வாருடைய பாசுரம். கண்ணன் குடக்கூத்தாடுகிறார், ராசக்கிரீடை பண்ணுகிறார், ஜலக்கிரீடை பண்ணுகிறார்னா இன்னைக்கு நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கனா. 2 கோபிகை நடுவில் ஒரு கண்ணன், 2 கண்ணன் நடுவில் ஒரு கோபிகை. இப்படி மாற்றி மாற்றி நின்று கொண்டு ஆடுறதுக்காக தொடங்குகிறார்கள். இதை ராசக்கிரீடைன்னு சொல்லுகிறோம். இன்னைக்கு நீங்கள் வடதேசத்து யாத்திரையாக போய் மதுரா பட்டணத்தை சேவித்து கொண்டு கோகுலம், பிருந்தாவனம், கோவர்தனம், யமுனை ஆற்றங்கரை இதெல்லாத்தையும் சேவிக்க போகிறச்சே ராசமண்டலம், கண்ணன் ராசக்கிரீடை பண்ணின இடம் என்று நமக்கு காட்சி அந்த இடத்துல காட்டி கொடுப்பார்கள். இந்த ராசமண்டலத்தை வரிசையாக மாற்றி மாற்றி கண்ணனும் கோபிகையும். இதில் கோபிகைகள் பலர், கண்ணன் ஒருத்தந்தானேன்னு தோணும். கண்ணனே அத்தனை உருவங்களை எடுத்து கொண்டான். ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை. ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இந்த சுற்றி சுற்றி ஆடுகிறார்களோ இல்லையோ, இதில் கண்ணனுக்கு முக்கியத்துவமா
இல்லது கோபிகைக்கு முக்கியத்துவமா? யார் உயர்ந்தோர்னு பார்த்தால் எண்ணிக்கையிலே 2 கோபிகை நடுவில் ஒரு கண்ணன் பார்த்தா கோபிகைக்கு ஏற்றம், இல்லை 2 கண்ணன் நடுவில் ஒரு கோபிகைன்னு பார்த்தா கண்ணனுக்கு தான் ஏற்றம். ஆக இப்படி பார்த்தா கண்ணனுக்கு, அப்படி பார்த்தா கோபிகைக்கு என்று மாற்றி மாற்றி ஆடுகிறார்களோ இல்லையோ, அதே போலத்தான் இந்த இடத்துலையும் முன்னாடி அமர்ந்திருப்பவன் பார்த்தால் கண்ணனுக்கு ஏற்றம், இந்த தேருக்கு முதலாளி ரத்தின்னு பார்த்தா அர்ஜுனனுக்குத்தான் ஏற்றம். இன்னொரு இடமும் சொல்கிறேன், ஆழ்வார் திருநகரிங்கிறது நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம். நவதிருப்பதி திவ்ய தேசங்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். திருநெல்வேலி ஜில்லாவிலே வைகுண்டத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநகரி உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர். மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலே தெரிவிக்கிறார், ஊருக்கே ஊர் என்னால் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் தான் ஊர். அந்த ஊர்லே தேவஸ்தானத்தினுடைய பெயர் ஆழ்வார் ஆதிநாதர் தேவஸ்தானம். இது அந்த கோயில் பேர். நாம் இப்போ இங்கே இருக்கோம் அரங்கநாத சுவாமி தேவஸ்தானம், இந்த கோவிலுக்கு பேர். எந்த இடத்துலையும் பெருமாள் பேர் மட்டும்தானே இருக்குது. ஆனால் அந்த ஊரில் மட்டும் ஆதிநாதர் ஆழ்வார், ஆதிநாதர்ன்ற பெருமாள் பேரும் இருக்குது, ஆழ்வாருடைய பேரும் இருக்கும் இல்லையோ. அப்போ பரம்பொருளுக்கும் ஏற்றம், ஜீவாத்மாவுக்கும் ஏற்றம், 2 பேருக்குமே பிராதானியம் முக்கியத்துவம் கொடுக்கிற ஊர் அவ்வூர். அதே போலத்தான் இங்கேயும் இந்த உயர்ந்த தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு ஒரு பக்கம் ஏற்றம், கண்ணனுக்கு ஒரு பக்கம் ஏற்றம். என்ன இருந்தாலும் கண்ணன் தான் உயர்ந்தவன். ஆனால் தன்னை தாழ்ந்தவன் அர்ஜுனனை நினைக்க விட்டுடாமல் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறான் அல்லவா. இது பரம்பொருளுக்கே உண்டான தனிச்சிறப்பு. நாம் அவனிடத்தில் போய் அடியவன்னு சொல்லி கொண்டால் நம்ம அடிமையை அவர் நடத்துறதே இல்லை, தனக்கு சமமாக தன் அருகிலே அமர்த்துகிறான். இல்லை தன்னை விட உயர்ந்தவனாக தேரின் மேலே அமர்த்தி விட்டான் கண்ணன். ஆக மாதவா பாண்டவ செய்வ, மாதவனாகட்டும் பாண்டவனாகட்டும் இருவருமாக இந்த தேரிலே நிற்கிறார்கள் என்ன இந்த ஸ்லோகத்தாலே பார்த்தோம். மேற்கொண்டவர்கள் சங்கநாத கிளப்பினதை பார்க்கலாம். இப்போது நாம் இருப்பது ராமானுஜர் சன்னதி. இந்த திருத்தலத்தை செம்மைப்படுத்திய வள்ளல் பகவத் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் 1017வது ஆண்டு அவதரித்து பலவிடங்களுக்கு சென்று வைணவத் திருப்பணியை மேற்கொண்ட மகாச்சாரியர் ராமானுஜர். அந்த ராமானுஜர் பரமபதித்த போது, அதாவது தன்னுடைய பூத உடலை துறந்து இறைவனடி சேர்ந்த போது, அவருடைய திருமேனியை அடக்கம், அதாவது திருப்பள்ளி படுத்துவதற்கு இவ்விடம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ராமானுஜர் வாழ்ந்த காலத்தே இது ஸ்ரீரங்கத்து திருவரங்கநாதன் அந்த எம்பெருமானுடைய வசந்த மண்டபமாக இருந்தது. ராமானுஜர் இறைவனடி சேர்ந்தார், தன் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் என்று கேள்விப்பட்டவுடனே, அரங்கநாதனே நம்முடைய வசந்த மண்டபத்திலே ராமானுஜரை திருப்பள்ளிப்படுத்துங்கோள், அங்கேயே அவர் என்றுமாக இருக்கட்டும் என்று ஆணையிட்டான். ஆதலாலே இவ்விடத்தில் இந்த சன்னதிக்குள்ளேதான் கீழே பூமியில் ராமானுஜர் அடக்கம் செய்யப்பட்டார். அவ்விடத்திலே இருந்து கொண்டுதான் இப்போது நாம் கீதையை அனுபவிக்கிறோம். இன்று நாம் கீதையினுடைய செம்மை பொருளை பார்க்கிறோம் என்னால் அதை பாரினில் செப்பிய வள்ளல் இராமானுஜன். அந்த கீதையில் முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர். அதாவது கண்ணனிடத்தில் அர்ஜுனன் தன் வருத்தத்தை எல்லாம் கொட்டு தீர்த்த அழகான முதல் அத்தியாயம். அதில் மிக உயர்ந்த வெள்ளைப்புறவிகள் பூட்டப்பட்ட உயர்ந்த தேரில் 3 லோகத்தையும் அதிலிருந்து ஜெயித்து விடலாம் என்கிற அளவுக்கு பெருமை பெற்ற தேரில் கண்ணனும் அர்ஜுனனும் இருந்தார்கள்ங்கிறத பார்த்தோம். அவர்கள் இருவரும் அந்த தேரில் இருந்ததே கண்கொள்ளா காட்சி. அந்த தேரில் உட்கார்ந்து போதே துரியோதனனுடைய மனசு ஆட்டங்கண்டு போயிற்று. அந்த தேரில் இருந்து கொண்டு இருவரும் தாமுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். சங்கத்தினுடைய நாதம் என்பதே ஓம்கர பிரணவஸ்வரூபம். ஓம் என்பது நம் மனித இதனத்துக்கே ஆதாரமான ஒன்று, அடிப்படையான ஒன்று. அந்த ஓங்காரத்தினுடைய ஒலியை போலத்தான் கண்ணனுடைய பாஞ்சஜன்ய சங்கத்தினுடைய ஒலி கிட்டித்து. அதைத்தான் 15வது ஸ்லோகத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா என்னும் 3 தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினது சொல்லப்படுகிறது. ரிஷிகேஷா கண்ணன்,
பாஞ்சஜன்யத்தை ஊதினான். தேவதத்தம் என்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்து அர்ஜுனன் ஊதினான். அடுத்து பவுண்ட்ரம் என்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்து பீமன் ஊதினான். என்னும் 3 பேர் அவரவர்கள் சங்கத்தை ஊதினது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷா. ஹிருஷிகேசன் என்றால் எல்லா புலன்கள் இந்திரியங்களை அத்தனையும் ஜெயித்தவன் என்று பொருள். ஹிருஷிகங்கள் கண் காது முதலான புலன்கள். ஈசன் அவற்றை ஜெயித்தவன், நியமிப்பவன். அதாவது கண்ணன் தன்னுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தினவன் என்று பொருள்படும். இது மேலெழுந்த வாரியான பொருள். கண்ணன் தன் புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஆச்சரியம் இல்லையே? நம்மாலேயே சில பேரால் அது முடிகிறதே. அப்ப பரம்பொருள் புலன்களை கட்டுப்படுத்துறது போய் ஒரு விஷயமா என்று நமக்கு தோற்றும். உண்மைதான். இது தன்னுடைய இந்திரியங்களை புலன்களை கட்டுப்படுத்தினதை பற்றியே சொல்லவில்லை. யாரெல்லாம் பகவானுடைய அடியார்களோ பக்தர்களோ அவர்களுடைய புலன்களையும் தன் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறான் அல்லவா? இப்போ பெருமாளை நாம் சேவிக்கிறதுக்காக போகிறோம். திருவரங்கநாதன் பள்ளி கொண்ட எம்பெருமானை சேவிக்கிறோம். இனி திரை திவலமோத எரியந்தன் பரவமீதே தனிகிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் என்று தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். அரவின் அணமிஷ மேய மாயனார். திருவரங்கநாதனுடைய சயனமே ரொம்ப ஆச்சரியம். பாதகமலம், நல்லாடை, உந்தி, தேட்டரு முதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய், வாட்டமில் கண்கள், மேனி என்னும் ஓரோரு அவயவமே பெருமாளிடத்திலே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அவர் திருவடிகளை சேவித்தால் கண் அதிலிருந்து நகராது. அவருடைய திருக்கண்களை சேவித்தா நம்ம கண் அதிலிருந்து நகராது. ஓரோரு அங்கத்திலேயும் நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தி வைக்கிறார் அல்லவா? இப்போ பெரிய பெருமாள் திருவரங்கநாதனுடைய கதையை கேட்டால் காது அதை விட்டு அப்பால் இப்பால் செல்லாது, கண்ணு அதை விட்டு அப்படி இப்படி போகாது. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனுக்கு உருகுமாலோ. தொண்டரடிப்பொடியாழ்வார் சாதிக்கிறார். உள்ள போய் பெரிய பெருமாளை சேவித்தேன், என் உடம்பு உருக ஆரம்பிச்சுடுது. கண்கள்லேருந்து கண்ணீர் கண்ணீராக கொட்டுறது, உடம்பு உருக ஆரம்பிக்கிறது. கங்குலும் பகலும் கண்துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று நம்மாழ்வார் தெரிவித்தா போலே நம் மயிர்கூச்செறிந்து ரோமஹர்ஷம் உண்டாகி உடம்பு நடுங்க தொடங்கும். பெருமாள் கிழக்கு திசையை நோக்கி தன் திருவடிகளை நீட்டியுள்ளார். மேற்கு திசையிலே தன் திருமுடிய வைத்துள்ளார். தெற்கு திசையை நோக்கி தன் கண் பார்வையை படர விட்டுள்ளார். வடதிசைக்கு தன்னுடைய முதுகின் அழகையத்தனையும் காட்டி கிடக்கிறான். 4 திசைகளும் ஏற்றம் படைத்து போய்த்தாம் பெரிய பெருமாளுடைய அழகாலே. அப்படி நாம பெருமாளை சேவிக்கிறோம், அவரை பற்றி கேட்குறோம், அவர் பிரசாதத்தை சாப்பிட்றோம், அவருடைய துளசியை மூக்கால முகருகிறோம். அப்போ நம்ம எல்லாருடைய புலன்களும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் இல்லையோ? ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம். ராமனை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கிறார். தன்னுடைய அழகாலும் தன்னுடைய இனிமையான பழகுகிற சுபாவத்தாலும் தன் குணங்களாலும் யாரெல்லாம் தன்னை சேவிக்கிறார்களோ அவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் ராமன் ஈர்த்து விடுகிறான். இது வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம். இதே போல திருமங்கியாழ்வார் பாடினார். கண்டவரதம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான். திருக்கண்ணபுரத்தில் சபரி பெருமாளை சேவிக்க போகிறோம். அந்த பெருமானுடைய திருமேனி அழகை சேவித்தோம். நம்முடைய கண்கள்லாம் நாமே கொடுத்துட்டு வந்துருவோமா? இனிமே இந்த கண்ணு எனக்கு வேண்டாம், இந்த அழக சேவித்த கண்கள் அவனிடத்திலேயே இருக்கட்டும். மனசை அவன் பறித்து போகிறான், கண்களை அவன் பறித்து போகிறான். ஆக நம் புலன்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறபடியால் அவனுக்கு ஹிருஷிகேசன்னு பெயர். இதனால் நமக்கு நன்மை உண்டு. இந்த புலன்கள் கண்டபடி தரிகட்டு ஓடாமல் பகவானிடத்திலேயே லயித்திருக்கும் அல்லவா? அதுவே நன்மைதான். ரிஷிகேசனான் எம்பெருமான் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினான். பாஞ்சஜன்யன்னு பகவானுடைய சங்கத்துக்கு பேர். இதோ அருகிலேயே நீங்கள் சங்கத்தை சேவிக்கிறீர்கள். ராமானுஜர் சன்னதிக்கு மேலே உயரத்தில் மிகப்பெரிய வடிவத்திலே சங்கத்தாழ்வான் சேவை சாதிக்கிறார். இதுக்கு நேர் எதிர் சன்னதி சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி. அங்க சக்கரத்தை சேவிக்கிறீர்கள், இங்கு சங்கத்தை சேவிக்கிறீர்கள். சங்கத்தை எதற்கு ராமானுஜர் சன்னதிக்கு மேலே வைத்திருக்கிறார்கள்? ராமானுஜரும் இவைகள்தான் வேதம் சொன்ன அர்த்தங்கள், இதுதான் உண்மையான மரபு, இதுதான் திருவரங்கநாதனுடைய பெருமை என்று உலகம் முழுக்க தன்னுடைய திருவாக்கால் தன்னுடைய ஒலியாலே பரவச் செய்தார். பாஞ்சஜன்யம் எப்படி ஒலி எழுப்புமோ ராமானுஜரும் அதே போல வேதத்தினுடைய நாதத்தை எழுப்பினார். ஓங்காரமான பிரணவத்தின் அர்த்தத்தை நமக்காக புரிய வைத்தார். அதனால்தான் இந்த சன்னதிக்கு மேல பாஞ்சஜன்ய தாழ்வாரை நாம் சேவிக்கிறோம். ஆக எதிர்த்தா போலே சக்கரத்தாழ்வார், இங்கு பாஞ்சஜன்யம் சங்கத்தாழ்வார்.
இந்த பாஞ்சஜன்யத்துக்கு தனிச்சிறப்புண்டு. ஆண்டாள் ஒரு 10 பாசுரங்கள் முழுவதும் நாச்சியார் திருமொழிங்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே சங்கத்தாழ்வானுடைய வைபவத்துக்குன்னே ஒரு 10 பாசுரம். கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என்று திருவரங்கநாதனுடைய வாய் அமுதம் எப்படி இனிக்கும் என்று சங்கத்தை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள். அவரிடத்துல தானே கேட்க வேண்டும். ஏனெனில் சங்கத்தாழ்வான் அப்பப்ப பெருமாளுடைய வாய்க்கு போவர். அவர் வாயில வச்சு ஊதறதுக்காக அதை ஊது ஒலி எழுப்பும் போது கண்ணனுடைய வாயிலிருந்து உமிழ்கிற எச்சில் நீர் அது எத்தனை நன்மை பயக்கும். பகவானுடைய பிரசாதம் அல்லவா அந்த எச்சில் நீர். அந்த எச்சிலை நித்தியப்படி பருகுகிறானாம் பாஞ்சஜன்யம். அதான் சங்கத்தாழ்வான். அப்ப எத்தனை ஏற்றம் அவருக்கு இருக்கும். அவருக்கு பசி எடுத்தால் கண்ணனுடைய வாய்க்கு போவர், எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பார். அவருக்கு தூக்கம் வந்துருத்துன்னா கண்ணனுடைய இடது திருக்கலத்துல வந்து படுத்து விடுவார். வலது திருக்கையில் சக்கரத்தாழ்வார், இடது திருக்கையில் சங்கத்தாழ்வார். இப்படித்தானே பெருமான் பிடிக்கிறார். வலக்கை ஆழி இடக்கை சங்கமென்னு. இதுக்கு தூக்கம் வந்ததுன்னா பெருமானுடைய கையில போய் படுத்துப்பறான். அவருக்கு பசி எடுத்ததுன்னா வாய்க்கு போய் சாப்பிட்டு கொள்ளுவார். இது அவர் பண்ண பாக்கியம். வேடிக்கையா பார்த்தோம்னா சில பேர் நாள் முழுக்க உழைப்பார்கள். 12-14 மணி நேரம் உழைச்சிட்டு மாசம் முதல் தேதி ஆச்சுன்னா சம்பளம் கை நிறைய கிடைக்காது. இன்னும் சில பேருக்கு ரொம்ப பாக்கியம். சத்திரத்துல தங்கிட்டு இருப்பா, வாசல் திண்ணையில படுத்து தூங்குறது. பசி எடுத்தா உள்ளுக்குள்ள அன்னதானம் பண்ணுவார்கள். பசி எடுத்தா உள்ள போய் அன்னதானத்துல சாப்பிட்டுக்கலாம். தூக்கம் வந்துருத்துனா வாசல்ல போய் திண்ணையில படுத்து விடலாம். வேலையே செய்ய வேண்டாம், ஆனா சௌக்கியமா வாழறாளோ இல்லையோ. இந்த பாஞ்சஜன்யம் அப்படிப்பட்டவர் தான். எந்த வேலையும் அவர் செய்ய வேண்டாம். அவருக்கு பசிச்சதனால் கண்ணனுடைய வாய்க்கு போய் சாப்பிட்டுக்கலாம். அவருக்கு தூக்கம் வந்துருத்துனா இடது திருக்கலத்துல போய் கைத்தலத்துல சேனிச்சுடலாம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இப்படி கையதுவாயதுவாக. இது எவ்வளவு தூரம் பிரயாணம் சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும். சில பெருமாளானும் சங்க சக்கரத்தை தள்ளி வச்சுட்டு இருப்பார். இன்னும் சில பெருமாள்லாம் கிட்டக்க பிடிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. அப்ப சங்கத்துக்கு இன்னும் சுலபம். இவ்வளவு கிட்டக்க போய் சாப்பிட்டுக்கலாம், இவ்வளவு கிட்டக்க போய் படுத்து விடலாம். இதனாலே சக்கரத்தாழ்வானை விட சங்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா சக்கரத்தை என்னைக்கும் கண்ணன் முத்தமிட்டது கிடையாது. அவர் தான் தீப்பிழம்பாக சுத்தின்னு இருக்கார். அவருடைய ஊர் பார்த்தாலே கூரிய முனைய கண்டாலே பயம். கண்ணன் எங்கேயானு தன்னுடைய வாயில வைத்து முத்தமிடுவனோ. ஆனா சங்கத்தாழ்வானுக்குத்தானே முத்தம் கொடுக்கிறார். சங்கரையா உன் செல்வம் சால வழகியதே. ஆண்டாள் இதைத்தான் சங்கத்தை கொண்டாடுகிறாள். கருப்பூரன் நாருமோங்கிற பதிகத்திலே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலான். உன்னுடைய செல்வத்துக்கு, உன்னுடைய பாக்கியத்துக்கு, உன்னுடைய புண்ணியத்துக்கு லோகத்துல யாரும் நிகராக மாட்டார்கள். நீதானே கண்ணனுடைய திருக்கையில் இருக்கிறாய். நீதானே எப்பொழுதுமே வாய் அமுதத்தை பருகுகிறாய் என்று பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு. சக்கரத்தாழ்வாராவது எப்பவாவது யார் தலையான வெட்ட வேண்டும் என்றால் கண்ணன் கைகள்லேருந்து வெளியில போகணும், பிரயாணத்தை முடிச்சுட்டு திரும்பி வரணும். அந்த 2 நிமிஷ பிரிவு கூட சங்கத்துக்கு கிடையாது இல்லையோ. அவர் எப்பவும் கண்ணனுடைய கையோட தான் இருப்பார். அதை விட்டே பிரிய மாட்டார். அதனால பாஞ்சஜன்யத்துக்கு ஒரு சிறப்பு. நீங்க எந்த பாசுரத்துல வேணா பார்க்கலாம். ஆண்டாள் திருப்பாவையில் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் என்று பாடுகிறாள். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். ஏன் பாட்டை இப்படி பாடினா என்ன? சக்கரத்தோடு சங்கமேந்தும்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சங்கொடு சக்கரமேந்தும்னு சொல்ல வேண்டும் என்னால் எது முதலிலே சொல்லப்படுகிறதோ அதுக்கு தான் சிறப்பு. சங்கொடு சக்கரம் இருக்கிறதுனாலே சங்கத்துக்கு சிறப்பு. இது ஆண்டாள் பாசுரம். இந்த திருத்தலம் திருவரங்கம். இதை பத்தி 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் பாடினார். கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும், தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உண்ணவிட்டென்னும், இருநிலம் கைதொழாவிருக்கும், சங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் என்று ஒரு பெண் பாவனையிலே நாயிகா பாவத்தோட பாடுகிறார் ஆழ்வார். அங்கேயும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும். முதல்ல சங்கத்தை சொல்லிட்டு தானே சக்கரத்தாழ்வான். தெந்திருப்பேரை நவதிருப்பதி திவ்ய தேசங்களிலே மகர நெழுங்குடை காதன் அந்த பெருமாளுடைய ஆஸ்தானம் தெந்திருப்பேரை. அதுல நம்மாழ்வாருடைய பாசுரம் வெள்ளச்சுரி சங்குடு ஆழியேந்தி தாமரை கண்ணனன் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்னவாற்றை காணீர். சங்கொடு சக்கரம்னு ஆண்டாள் பாசுரம் பார்த்தோம். அதே போல இங்கே வெள்ளைச்சுரி சங்கொடு ஆழியேந்தி. எல்லா இடத்துலையும் சங்கத்தை முன்னாடி சொல்லி சக்கரத்தை தான் பின்னாடி சொல்லுகிறார்கள். சங்கத்துக்கு அவ்வளவு ஏற்றம். அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேர். ஏன்னா பஞ்சஜனன்கிற அசுரனுடைய உடலிலே தான் வளர்ந்து வந்தது அந்த சங்கம். அந்த அசுரனுடைய எலும்பை எடுத்து அதன் மூலமாக செய்யப்பட்டு தான் சங்கம். கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து ஊழியான் கைத்தலத்தே குடியேறி கடல்லே பிறந்தது. பஞ்சஜனன்கிற அசுரனுடைய உடலிலே வளர்ந்தது. கடைசியாக
கண்ணனுடைய கைத்தலத்திலே குடிபுகுந்து விட்டது. இதெல்லாம் பாஞ்சஜன்யத்துக்கு உண்டான ஏற்றம். அத ரிஷிகேசனான நம் புலன்களையெல்லாம் வசப்படுத்துகிற கண்ணன் எடுத்து ஊதினான். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தன் தனஞ்சயா. தனஞ்சயன் தனத்தை ஜெயித்தவன். தேவதத்தம்னு தேவர்களாலே கொடுக்கப்பட்ட சங்கத்தை எடுத்து ஊதினான். அடுத்தது பவுண்ட்ரம். இது பீமகர்மா விருகோதரா. பீமன் பவுண்ட்ரம்ங்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினான். அவனுக்கு விருகோதரன்னு பேர். விருக்கம்னு ஓநாய்க்கு பெயர். விருகோதரன் என்னால் ஓநாயை போல தட்டையான வயிறு படைத்தவன். ஓநாய் நிரம்ப உண்ணும், எத்தனை சாப்பிட்டாலும் வயிறு துளி கூட பெருக்காது. அதே போல பீமகர்மா பெருத்த காரியங்களை செய்யக்கூடியவர், பயங்கரமான சக்தி படைத்தவர், வலிமை படைத்தவர். அந்த பீமகர்மா படைத்தவனான கர்மங்களை படைத்தவனான பீமன், அவனுக்கு ஓநாய் போல வயிறு. எத்தனை உண்டாலும் உண்டு கொண்டே இருப்பனை தவிர வயிறு மட்டும் பெருக்காதாம். அத்தனை உடற்பயிற்சி, அத்தனை உடல் உழைப்பு. அவன் பவுண்ட்ரம்ங்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினான். ஆக பாஞ்சஜன்யத்தை ரிஷிகேசனும், தேவதத்தம்ங்கிற சங்கத்தை அர்ஜுனனும், பவுண்ட்ரம்ங்கிற மகாசங்கத்தை பெரிய சங்கத்தை பீமனும் எடுத்து ஊதினார்கள். இவரவர்கள் அவரவர்கள் சங்கத்தை எடுத்து ஊதினதை பார்த்தோம். மேற்கொண்டு என்ன தலைவர் ஊதவே இல்லையே? யுதிஷ்டிரன் தானே தலைவர், அவர் தானே பஞ்சபாண்டவர்களுக்கு முதல்வர். அவர் என்ன செய்தார்? மற்ற பேர் எப்படி ஊதினார்கள்? இதனால் அங்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறதை பார்ப்போம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹா. இந்த ஸ்லோகம் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் ஆச்சாரியனை பற்றின பெருமையை சொல்ல வந்தது. நாம் கீதையை அனுபவிக்கப் போவது ஸ்ரீரங்கத்திலே பிள்ளை லோகாச்சாரியர் சந்நிதியினுடைய வாசலிலே இருந்து கொண்டு. நாம் குருக்ஷேத்திர யுத்தத்தை பற்றி இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவரங்கத்திலேயும் ஒரு பெரும் படையெடுப்பு நடந்தது. 1323 ஆண்டு வடதேசத்திலிருந்து துருஷ்கர்கள் ஸ்ரீரங்கத்தின் பேரிலே படையெடுத்து வந்தார்கள். அப்போது நம்பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டது. ஸ்ரீரங்க நாச்சியாருடைய விக்கிரகத்துக்கும் ஆபத்து ஏற்பட்டது. அக்காலத்தில் வாழ்ந்து வந்த ஆச்சாரியன் பிள்ளை லோகாச்சாரியர் என்று பெயர் பெற்றவர். இவர் நம்பிள்ளை என்பவருடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய குமாரர் மகனாவார். பிள்ளை லோகாச்சாரியர் பிறந்தது 1205 வருடம். ஆக அவர் தன்னுடைய தொண்டு வயதான பிராயத்தே இந்த ஊரில் இருந்தபோதுதான் வடதேசத்திலிருந்து படையெடுப்பு நடந்தது. ஊர் முழுக்க கொள்ளையர்கள் புகுந்தார்கள். பல பேர் தங்கள் உயிரக்கூட நீத்து இந்த திவ்யமான திருத்தலத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 12,000 பேர் உயிர் நீத்ததாக சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன. அந்த காலத்தில் நம்பெருமாள் விக்கிரகத்தையும் ஸ்ரீரங்கநாச்சியார் விக்கிரகத்தையும் இவர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிறிய மூடு பல்லக்கு பண்ணி அதிலே 2 விக்கிரகங்களையும் எழுந்துருள பண்ணி கொண்டு பிள்ளை லோகாச்சாரியர் தெற்கு திசையை நோக்கி மறைந்து பிரயாணப்பட்டார். மதுரைக்கு அருகிலே திருமாலிருஞ்சோலமலை, அழகர் மலை, அதனுடைய அடிவாரத்தில், அதாவது இன்று ஆனைமலைன்னு நாம் வழங்குகிறோம், அதனுடைய அந்த பக்கத்து அடிவாரத்திலே ஜோதிஷ்குடி, இன்று கொடிக்குளம்னு அந்த கிராமத்துக்கு பெயர், அந்த ஜோதிஷ்குடிக்கு அருகிலே சிறு குகையில் ரங்கநாதருடைய விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணிவிட்டு தானும் அங்கு அருகிலேயே வாழ்ந்து வந்த பெரியவர்தான் பிள்ளை லோகாச்சாரியர். சிறிது காலம் கழித்து அங்கேயே அவர் இயற்கை எய்தினார். தன் ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை அடைந்தார். அதற்கு பிற்பாடு பல காலம் பெருமாள் பல ஊர்களுக்கு பிரயாணப்பட்டு திருமலையப்பன் திருப்பதிக்கு போய் மலை மேலிலே பல ஆண்டுகள் இருந்து பிற்பாடு 1371 வருஷம்தான் திருவரங்கத்துக்கு திரும்ப வந்தார். எப்படி ராமன் அயோத்தியை விட்டு காட்டுக்கு சென்றானோ அதே போல ஸ்ரீரங்கத்தை விட்டு நம் பெருமாளும் பல இடங்களுக்கு போய் 48 ஆண்டுகள் கழித்துத்தான் இவ்வூருக்கு திரும்ப வந்தார். இன்னைக்கு நாம் எல்லாரும் இன்பமாக கூட்டமாக திருவரங்கத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறோம் என்னால் அது இந்த பெரியவர் பிள்ளை லோகாச்சாரியருடைய பெரிய தொண்டுதான் காரணம். அதனால் நாம் எல்லாருமே
அந்த மகாச்சாரியனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நடந்த யுத்தத்தை பற்றி சொன்னேன். இப்போ அன்று நடந்த யுத்தமான குருக்ஷேத்திர போரை பற்றி பார்க்கலாம். 16வது ஸ்லோகத்தில் இவைகளெல்லாம் சொல்லப்படுகின்றன. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுலஹ சகதேவஸ்ய சுகோஷ மணிபுஷ்பகௌ. அவரவர்கள் ஊதின சங்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அனந்த விஜயம் என்று யுதிஷ்டிரன் மூத்தவன் தர்மபுத்திரனுடைய சங்கத்துக்கு பெயர். ராஜா இவர்களுக்கு ராஜாவானவன். யுதிஷ்டிரன் யுத்தத்திலே நிலையாக நிற்கக்கூடியவன். அனந்த விஜயம்ங்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரா. இங்கே யுதிஷ்டிரனை பற்றி சொல்லும்போது குந்தி புத்திரன் அடைமொழி, யுத்தத்தில் நிலையாக நிற்பவர்னு அடைமொழி, ராஜான்னு அடைமொழி. இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியமாக நாம் கருத்திலே கொள்ள வேண்டியவை. ராஜாவா? அவன் தான் ராஜ்யத்தை இழந்து இப்போ போருக்கு வந்து நிற்கிறானே, இவன் ராஜாவான்னு கேட்டால் தர்மத்துக்கு என்னைக்குமே ராஜாதான். குந்தி தேவிக்கு தர்மராஜன், யம தர்மராஜனுடைய அனுகிரகத்தாலே அருளாலே பிறந்த பிள்ளைதான் தர்மபுத்திரன். அதனால தான் தர்மத்துக்கு புத்திரனே அவனுக்கு பேர் ஏற்பட்டது. ஆக தர்மபுத்திரன் ராஜாங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்று ராஜ்யத்தை இழந்திருக்கிறானே தவிர தர்மத்துக்கு என்னைக்குமே ராஜா அவன்தான். மேலும் கண்ணனையே தன் பட்சத்திலே வச்சுருக்கிறதுனாலே அவர் ராஜா வாரத்துக்கு ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லையே. அதனால தான் முன்னமேயே சஞ்சயன் இங்கே திருதராஷ்டிரனுக்கு சொல்லும்போது ராஜா குந்தி புத்திரஹா யுதிஷ்டிரஹா அனந்த விஜயம்ங்கிற தன் சங்கத்தை எடுத்து ஊதினான் என்று சொல்லுகிறான். அடுத்தது குந்தி புத்திரஹா யுதிஷ்டிரஹா. அவரே யுதிஷ்டிரன், பெருமை படைத்தவர். அவர் குந்தி புத்திரனாகவும் இருக்கிறார். குந்தி தேவியினுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். சுருக்கமாக தெரிவிக்கிறேன். கண்ணனுடைய தகப்பனாருக்கு வசுதேவர்னு பெயர். வசுதேவரோட கூட பிறந்த அக்காள் தங்ககள் நிறைய பேர். அதில் ஒருத்தி தான் குந்தி தேவி. இந்த ராஜ்யம், வசுதேவர் இருந்த ராஜ்யம், அதுக்கு பக்கத்து ராஜ்யத்துக்கு குந்தி ராஜ்யம்னு பெயர். அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு வெகு நாட்களாக மகப்பேர் இல்லை. அதனாலே வசுதேவருடைய தகப்பனாரும் அந்த ராஜாவும் மிக நெருங்கிய நண்பர்கள். அந்த ராஜா வசுதேவர் தகப்பனார் இடத்தே, உனக்கு தான் நிறைய பிள்ளைகள் பெண்கள் இருக்கிறார்களே, எனக்கு தத்துக்குடே என்று கேட்டார். அப்போ இந்த வசுதேவருடைய கூட பிறந்தவளான பிருதா, அவளுக்கு இயற்பெயர் பிருதான்னு பேர், இந்த பிருதையத்தான் குந்திராஜனுக்கு தத்து கொடுத்தார்கள். ஸ்வீகாரம் பண்ணி கொண்டான் குந்திராஜன். இவள் பிருதா அங்கு சென்ற பிற்பாடு குந்திராஜனுடைய பெண்ணானார் அல்லவா, அதனால குந்தி தேவிங்கிற பேர் ஏற்பட்டது. நீங்கள் அடிக்கடி அர்ஜுனனை கண்ணன் கூப்பிடும்போது பார்த்த என்று கூப்பிடுறத பார்க்குறோம். பிருதாங்கிறவளுடைய பிள்ளை, அதனால தான் அவனுக்கு பார்த்தன்னு பேர். குந்தி தேவி இங்கிருந்து அங்கே போயிட்டபடியால் அவள் குந்தி ஆகிவிட்டாள். குந்தி தேவியினுடைய பிள்ளை, அதனால தான் கௌந்தேயன்னு பேர். பார்த்தன் அர்ஜுனன், பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதின்னு கண்ணன் பெயர் பெற்றான். விஜயனுக்கு சாரதி, விஜயசாரதின்னு பெயர் பெற்றான். அந்த குந்தி தேவியினுடைய மூத்த பிள்ளை தான் தர்மராஜன் புகழ்பெற்றிருக்கிற யுதிஷ்டிரன். குந்தி தேவி ஒரு சமயம் கண்ணனிடத்திலே வேண்டுகிறாள், கண்ணனே, எப்போதும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பாய், எங்களுக்கு நல்லதை கொடுத்துறாதே, இன்பத்தை மட்டும் கொடுக்காதே, அடிக்கடி துன்பத்தை கொடுன்னு வேண்டுகிறாள். கண்ணனுக்கு ஆச்சரியம், இப்படி கூட வாரான்னு கேட்பார்கள். கண்ணனுக்கு குந்தி என்ன விரவு? தகப்பனாருடைய கூட பிறந்தவள். அதனாலே கண்ணனுக்கு குந்தி தேவி அத்தை. அத்தை பிள்ளை தான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு கண்ணன் மாமா பிள்ளை, கண்ணனுக்கு அர்ஜுனன் அத்தை பிள்ளை. இதில் ஒரு வேடிக்கை உண்டு. ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், இவ்வளவு நெருக்கம், இத்தனை நட்பு. கண்ணனுடைய இன்னொரு அத்தை பிள்ளை தான் சிசுபாலன், நேர் எதிர். கண்ணனை கண்டாலே அவனுக்கு ஆகாது. கண்ணன்னா உயிர் அர்ஜுனனுக்கு. இதிலிருந்தே உறவுங்கிறதுனால நல்லது தீயது நடந்துட போகிறது இல்லை. மனசு என்ன இருக்கிறதோ அதுதான் நல்லதும் தீயதுன்னு தவிர உறவு இருந்ததுக்காக மட்டும் ஆயிட போகிறதா? அந்த குந்தி தேவியான தன் அத்தை, அவளை விழுந்து வணங்கி கண்ணன் கேட்கிறான், ஏன் கஷ்டத்தையே கொடுக்க சொல்லுகிறாய்? குந்தி தேவி பதில் சொல்கிறா, எங்கள் எல்லாருக்கும் இன்பத்தை நீ கொடுத்துட்டியானா உன்னை மறந்து போடுவோம். எப்போ நாம் கடவுளை ஞாபகம் வச்சுக்கிறோம்? துன்பம் வரும்போது தான் ஞாபகத்தில் கொள்ளுகிறோம். நாம் இன்பத்திலேயே இருந்துவிட்டால் மனித இயல்பு என் முயற்சியினால் சம்பாதிச்சேன்னு விடுவோம், என் முயற்சியினால இன்பம் அடைந்தேன்னு சொல்லுவோம். ஆனால் எப்போ துன்பம் வந்தாலும் கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரே என்று உடனே அவர் தலையில் வச்சுருவோம். இன்பம் அடைந்தா என் கணக்கு, துன்பம் வந்ததுன்னா அவர் கணக்குன்னா இது பற்று வரவு கணக்கே தப்பு இல்லையோ? வேணும்னா இன்பத்தையும் துன்பத்தையும் நான் ஏற்றுக்கணும், இல்லை இன்ப துன்பங்கள் ரெண்டும் அவரானேலும் ஒத்துக்கணும். இன்பம் வந்தா என்னது, துன்பம் வந்தா அவரதுங்கிறது இது தப்பித்து கொள்வதற்காக சொல்லுகிற நொண்டி சாக்கே தவிர இது உண்மையாயிடாது. அதனால தான் குந்தி தேவி பிரார்த்திக்கிறாள், எத்தனை இன்பம் வந்தாலும் உன்னை மறந்து போடுவேன்,
எனக்கு துன்பத்தை கொடுத்து உன் ஞாபகத்தோடையே வைத்து கொண்டிரு, உன்னை மறவாதபடி செய்யின்னு கூப்பிட்டாள் அல்லவா. மிகுந்த பிரபாவம் படைத்தவள், பக்தி ஸ்ரத்தை மிக்கவள், ஆத்மகுணம் வளர்த்து கொண்டவள், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேணுங்கிறதை முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினவள் குந்தி தேவி. இத்தனை தூரம் தன் பிள்ளைகள் கட்டப்பட்டும் ராஜ்யத்தை விட்டுட்டு அப்படி இப்படி அவள் போயிடலையே. ஹஸ்தினாபுரத்தில் அத்தனை தூரம் தங்கி யுத்தம் நடந்து முடிக்கிற வரைக்கும் இருந்தாலும் இல்லையோ, காட்டுக்கு போகணுங்கிறதுக்காக சென்றாளே தவிர திரும்ப வந்த பிற்பாடு ஹஸ்தினாபுரத்தில் தான் அவளும் வாழ்ந்து வந்தாள். அந்த குந்தி தேவிக்கு தவ புதல்வனாய் குந்தி புத்திரா யுதிஷ்டிரா, யுத்தத்திலே நன்றாக நிலைத்திருக்கக்கூடியவர். யுதி திஷ்டதி இது யுதிஷ்டிரா, யுத்தத்திலே நிலை நிற்கிறார், அசையாமல் இருக்கிறார். அதனால யுதிஷ்டிரன்னு பேர். நமக்கு தோணும் இவர் எங்க யுத்தத்தில் நின்னார், நாம் ஒன்றும் ரொம்ப தூரம் யுதிஷ்டிரன் சண்டை போட்டு பார்த்தது இல்லையே. அர்ஜுனன் தானே வில்லாளி, பீமனுக்கு தானே சண்டையில் ஆசை, யுதிஷ்டிரன் கூட நிற்பரோன்னா இவர்கள்லாம் சண்டேன்னு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் சண்டை ஆரம்பிக்கிறச்சே அர்ஜுனன் இப்போ சந்தேகப்பட்டு சண்டை போட மாட்டேன்னு கண்ணனிடத்தில் சொல்லவே தானே கீதையை பிறந்தது. அப்போ பேசின்னு இருக்கிறச்செல்லாம் பேசுவர்களே தவிர சண்டேன்னு வந்துவிட்டால் பிற்கால் இடுவர்கள் மற்ற பேர். ஆனால் யுதிஷ்டிரன் பேசவே மாட்டார். யுத்தம்னு வந்தால் கலங்காமல் நின்று யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவன், வீரம் படைத்தவன். அதனால தான் யுதிஷ்டிரன் யுத்தத்திலே நிலையாக நிற்கக்கூடியவர். இதுக்கு ஒரு சிறு கதை உண்டு, மகாபாரதத்திலே வருகிறது. 12 ஆண்டுகள் காட்டிலே வாழ வேண்டும், ஓராண்டு அஜ்ஞாதவாசமாய் ஒருத்தர் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டும். இதுதான் துரியோதனன் கட்டளையிட்டது. இந்த கட்டளைப்படி தான் பாண்டவர்கள்லாம் இப்போ காட்டுக்கு போயிருக்கார்கள். போகி ஒரு 13 மாதம்தான் ஆயிருக்கும், இன்னும் 13 வருஷம் ஆளு, 13 மாதம்தான் ஆயிருக்கு. 13 மாதத்துக்குள்ளே பீமன் நேரே யுதிஷ்டிரன் முன்னாடி வந்து நாமெல்லாம் திரும்ப ஊருக்கு போயிடலாம், ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடலாம்னு சொன்னான். யுதிஷ்டிரன் கேட்டார், அது என்னமா போக முடியும், 13 வருஷம்னு சொல்லிட்டு வந்திருக்கமே, திரும்ப போனால் திரும்பன்னா 13 வருஷம் வர வேண்டும், ஏன் சொல்லுகிறாய்ன்னு கேட்டார். 13 வருஷம் முடிஞ்சு போச்சு அண்ணா, அதனால தான் ஊருக்கு திரும்பி போகலான்னு சொல்கிறேன் பீமன் சொன்னான். 13 மாதம்தான் ஆயிருக்கு, 13 வருஷம் முடியலையே. அப்போ பீமன் சொன்ன பதில், ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்தை பிரதிநிதியாக வச்சுனுடுவோம், வருஷம் முடியல மாச கணக்கு வச்சுனுட்டா 13 வருஷத்துக்கு 13 மாசங்கள் அப்படிங்கிற கணக்கு பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவோம் என்று சொன்னான். அவனுக்கு வயிற்று பசி, வாழறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காட்டில் தேவையானதெல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதனால நாட்டுக்கு திரும்பி போயிடுவோமேன்னு பேசினான். அப்பதான் யுதிஷ்டிரன் தெரிவித்தான், 13 ஆண்டுகள் வரை நாம் இங்குதான் வாழ்ந்தாக வேண்டும், எடுத்துக்கொண்ட சபதத்திலிருந்து நாம மாறக்கூடாது, 13 வருஷம் முடியட்டும் தம்பி, திரும்ப போவோம், ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று நேர்மையான வழியிலே ராஜ்யத்தை கேட்போம். அப்படி ஒருவேளை அவர்கள் முடியாதுன்னு மறுத்துட்டால் நீங்கள் எல்லாரும் பின்னே கால் வைத்தாலும் நான் முன்னின்று யுத்தத்தை நடத்தியே தீருவேன் என்ன அப்பவே யுதிஷ்டிரன் சொன்னார். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் யுத்தத்தில் எவ்வளவு நிலையா இருக்கிறவர்னுட்டு. வெறுமை யுத்தம்னு பேசின்னு இருக்கிறவா, கையில கத்தியே வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வீரம்னு அர்த்தம் இல்லை, பேச வேண்டிய தேவையே கிடையாது. எப்ப காரியமோ அப்ப நடத்துற சக்தி இருக்கணும் இல்லையோ. அதனால தான் யுதிஷ்டிரன் அவனுக்கு பேர் கொடுத்தார்கள். அவருக்கு இருக்கிற தர்ம சிந்தனை அபாரம். பஞ்சபாண்டவர்கள் யுத்தமெல்லாம் முடிந்து ராஜ்யத்தெல்லாம் ஆண்டு முடித்த பிற்பாடு சொர்க்கத்துக்கு போனார்கள்னு மகாபாரத கடைசியில நீங்க கதை கேள்விப்பட்டிருப்பீள். அதுக்கு சொர்க்காரோகணின்னு சொல்லுவார்கள். நாம் இன்னைக்கு பதரிகாசிரமம் சேவிக்கிறதுக்கு ஹிமாச்சலத்துக்கு போறோம் இல்லையோ, பதரி யாத்திரை. பதரிக்கு மேலே 4 நாள் பிரயாணமாக நடந்து போகணும், வண்டி காடி அதுக்கு போகாது, நடைப்பிரயாணமாக கொம்புகளை ஊன்றி கொண்டு நம் சாப்பாட்டை நாமே முதுகலை தூக்கி நடந்து போகணும். அந்த வழியில தான் சொர்க்காரோகணத்துக்காக பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோடு போனார்கள். அந்த இடத்துல திரௌபதி முதல்ல விழுந்து விட்டாள், அடுத்து சகதேவன் நகுலன், அடுத்தது அர்ஜுனன், அடுத்தது பீமன், ஒத்தொத்தரா ஒரு இடத்துல விழுந்துட்டார்கள். வசுதாரான் ஒரு இடம், சஹஸ்திரதாரான் ஒரு இடம், இப்படி ஒரு இடமா போயிட்டு இருக்கா. சதோ பந்த் அப்படின்னு ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல ஒத்தொத்தர் விழுந்துட்டா. தர்மபத்திரன் மட்டும் மிச்சம். அவன் கூடவே ஒரு நாய் வந்துட்டே இருக்கு கடைசி வரைக்கும். இப்ப சொர்க்காரோகண தடவு வந்தாச்சு, இனி மேற்கொண்டு சொர்க்கத்துக்கு ஏற வேண்டியதுதான். அந்த சமயத்திலே இந்த நாய் கேட்டதாம், என் உடம்பு முழுக்க கிருமிகள்லாம் நிறைய போர்த்து கொண்டு இருக்கின்றன, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இந்த கிருமிகளிடத்திலேருந்து எனக்கு விடுதலையை கொடுத்துட்டு நீ சொர்க்கத்துக்கு போயே நாய் கேட்டது. சரி, அப்ப கிருமியை தட்டி உதறி விட்டுடுவோன்னு தர்மபுத்திரன் போனார். உடனே கிருமி கேட்டதாம், நான் இந்த நாயினிடத்தில் இருக்கிறத சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க வேறு உணவு கிடைக்காது, என்னை உதறி நாயை நீர் விடுதலை பண்ணிட்டீர், எங்க எல்லாருக்கும் பிராணம் போயிடும் என்று கிருமி சொல்லித்து. தர்மபுத்திரனும் இல்லையோ தர்ம சிந்தனையே வடிவெடுத்தவர். அந்த கஷ்ட தசையில கூட என்ன நினைக்கிறார்னு யோசிக்கணும். நாயையும் காப்பாற்றணும், கிருமிகளையும் காப்பாற்றி ஆகணும், நானும் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் வாழணும், என்ன செய்யலாம்?
நாயனிடத்தில் இருக்கிற கிருமிகளை எடுத்து தன் உடம்பிலே விட்டு கொண்டான் தர்மபுத்திரன். நாய்க்கு நாயின் தப்பித்தது, கிருமிகளுக்கு தாட்டுட்டார். அப்பதான் உடனே கிருமி வடிவத்தில் இருந்த இந்திரன், நாய் வடிவத்தில் இருந்த தர்மராஜா யமதர்மராஜன் இருவரும் வந்து, இப்பேற்பட்ட தர்ம சிந்தனையா, நீதான் தர்மபுத்திரன், லோகத்துல உன்னாலதான் வாழ்ச்சியே ஏற்படும், உனக்கு இருக்கிற குணத்துல 100 பங்கு அடியார்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்பேற்பட்டவன் தான் யுதிஷ்டிரன். அவன் தன்னுடைய அனந்த விஜயம்ங்கிற சங்கத்தை எடுத்து ஊதினான். நகுலனும் சகதேவரும் சுகோஷ மணிபுஷ்பகௌ, சுகோஷம் மணிபுஷ்பகம் என்கிற 2 சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். ஆக கண்ணனும் பீமனும் அர்ஜுனனும் தர்மபுத்திரனும் நகுல சகதேவர்களும் இவர்களெல்லாம் பாண்டவர்களுடைய பட்சத்திலிருந்து சங்கத்தை ஊதினார்கள். இனி பாண்டவர்கள் பட்சத்துல பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்ங்கிறதை பார்க்கலாம். திருவரங்கத்தில் வைகுண்ட வாசலின் முன்னே நிற்கிறோம். வைகுண்ட ஏகாதசி திருநாளன்று இந்த வாசலை திறந்து கொண்டுதான் திருவரங்கநாதனுடைய புறப்பாடு நடக்கிறது. அன்று திருவாய்மொழி திருநாள் தொடங்கி 10 நாட்கள் வரை உற்சவம் கோலாகலமாக நடக்கிறது. இதற்கு பெரிய திருநாள்னு பெயர். ஓரொரு ஜீவாத்மாவும் இந்த வைகுண்டத்தை நினைத்து ஏங்காத நாளில்லை, ஆசைப்படாத பொழுதில்லை. அப்படிப்பட்ட வைகுண்ட வாசலை தாண்டி வருவதோ, அதை தொட்டு சேவித்து கொள்வதோ வாழ்க்கையின் பயனாகத்தான் அடியார்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள். இந்த பக்கத்திலே சந்திர புஷ்கரணி, எதிர்ப்பக்கத்திலே ஸ்ரீரங்க நாச்சியார் தாயாருடைய சன்னதி, பின்பக்கத்திலே பரமபதவாசல், இப்பக்கத்திலே முதலாழ்வார்கள் பொய்கியார் பூதத்தார் பெயாழ்வாருடைய சன்னதி. இந்த நாளும் சூழ்ந்திருக்கிற இடம் இவ்விடம். இவ்விடத்துக்கு அருகிலேதான் தன்வந்திரி எம்பெருமானுடைய சன்னதி உள்ளது. எல்லா நோயையும் தீர்ப்பவராய், எல்லா நோய்க்கும் மருந்தளிப்பவராய், திருமாலனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுபவர் தன்வந்திரி. இந்த 2க்கு நடுவில் இருந்து கொண்டு நாம் ஒன்று புரிந்து கொள்ளலாம். இந்த லோகத்தில் நாம் வாழும்போது ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். அதற்கு தன்வந்திரி மருந்து கொடுக்கிறார். இந்த லோகத்தை விட்டு புறப்படும் போது வைகுண்டத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதற்கு வைகுண்ட வாசலும் இப்புறத்திலே உள்ளது. அந்த திருத்தலத்தில் இருந்துதான் கீதையினுடைய அடுத்த ஸ்லோகத்தை இப்போது நாம் அனுபவிக்க போகிறோம். காஷ்யச்ச பரமேஸ்வாசா சிகண்டீச்ச மகாரதா திருஷ்டத்யும்னஹ விராட்டச்ச சாத்விகிச்ச அபராஜிதா द्रुपदः द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दद्मुः पृथक् पृथक् 17வது ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகங்களாலேயும் மற்றும் உண்டானவர் ஆறாரெல்லாம் சங்கநாதத்தை எழுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாமே பாண்டவர்களுடைய பட்சத்திலே இருந்து கொண்டு கௌரவர்கள் பட்சத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே ஊதினார்கள். முக்கியமா பீஷ்மாச்சாரியர் தான் தஸ்ஸ சஞ்சனயன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா என்று கீழேயே சங்கநாதத்தை கிளப்பினார். இப்போது கண்ணனிடத்திலிருந்து தொடங்கி பாஞ்சஜன்யத்தை ஊதினதிலிருந்து ஆரம்பித்து ஒருத்தொருத்தராக அவரவர்கள் சங்கநாதத்தை எழுப்புகிறார்கள். அதில் இப்போது நாம் பார்க்கிற 17வது ஸ்லோகத்திலே முதல்ல சொல்லப்படுபவர் காஷ்யச்ச மகேஷ்வாசா. காசிராஜன் இவ்விடத்திலே வந்திருக்கிறார். மகேஷ்வாசா இஷ்வாசா வில்லை செலுத்துவதிலே அதி வல்லமை படைத்தவர். பெருத்த வில்ல கூட அனாயாசமாக அம்பு பூட்டி செலுத்த வல்லமை படைத்தவர் காஷ்யச்ச மகேஷ்வாசா. சிகண்டீச்ச மகாரதா. மகாரதன்னு பெயர் சிகண்டிக்கு. கீழே சொல்லி இருக்கிறேன். 11,000 பேரோடே ஒரே நேரத்தில் யுத்தம் புரிய வல்லமை இருந்தால் அவனுக்கு மகாரதன்னு பேர். அதே போல சில பேரோட மட்டும் யுத்தம் புரிந்தவர்கள் இருப்பார்கள், ஒருத்தரோட மட்டும் யுத்தம் புரிய சக்தி படைத்தவர்கள் இருப்பார்கள். இப்படி பல பேர் உண்டு அந்த யுத்தரங்கத்திலே. அதிலே சிகண்டி மகாரதன். அவனும் தன்னுடைய சங்கத்தை ஊதினான். இந்த சிகண்டியை கொண்டுதான் கண்ணன் பீஷ்மாச்சாரியரை 10வது நாள் போரிலே அழிக்க போகிறான். பீஷ்மர் ஷாகாவரத்தை போலே என்னி வரைக்கும் தான் இந்த லோகத்தில் இருக்கலாமோ அன்னை வரைக்கும் இருக்கலாம் என்ன ஒரு வரம் பெற்றிருக்கிறார் பீஷ்மர். அவராக என்னைக்கு புறப்படணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த லோகத்தை விட்டு புறப்படலாம், அன்னி வரைக்கும் உயிர் வாழலாம். இந்த நிலை யோசிக்கிறச்சே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே போல நமக்கும் கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே. ஆனால் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது மிக ஆபத்து, ரொம்ப துன்பத்தையும் கொடுக்கும். நமக்கு இந்த வாழ்க்கையை ரசிக்கிறது எதனால தெரியுமோ? ஒரு நாள் போக போறோம்னு தெரியும், ஆனால் அது என்றுன்னு தெரியாது.
அதனால தான் ரொம்ப ரசிகத்தன்மையோட லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் மட்டும் நம்ம பிறக்கறன்னைக்கே கழுத்தில் ஒரு கயிறு கட்டி அதிலேயே சின்னதாக எழுதி இதுதான் உடைய கடைசி நாள் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டாள்னா ரசிக்குமோ? 6 வைத்தியர் இடத்துலேயே போக மாட்டோம், என்ன உடம்பு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம், என்னைக்கும் பெருமாள் பக்தியோடயே இருந்துருவோம். ஆனால் அப்படி விடுறது இல்லையே. என்னைக்கோ ஒரு நாள் விழப்போறதுன்னு தெரியும், ஆனால் என்னைக்கு விழப்போறதுன்னு தெரியாதே. அப்படித்தான் பீஷ்மருடைய கதை. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட ஆபத்து, இந்த ஹஸ்தினாபுர ராஜ்யம் சுரக்ஷிதமாய் நன்னாக இருக்குன்னு என்னைக்கு எனக்கு தோன்றதோ அன்னைக்கு தான் பிராணம் போகணும்னு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கார். அன்னி வரைக்கும் அவர் பார்க்க போறதில்லை. இவரை முடிக்க வேணுமென்னால் கண்ணன் அதற்குன்னு மாயக்கண்ணன் யோசித்து வைத்தான். சிகண்டியை கொண்டுதான் பீஷ்மாச்சாரியரை முடிக்க வேண்டும். அதனாலதான் அடுத்து சொன்னார் சிகண்டீச்ச மகாரதா. இந்த சிகண்டி கதை உங்களுக்கு தெரியும். அதாவது இதுக்கு வெகு நாட்கள் முன்னாடி நடந்த கதை இது. பீஷ்மாச்சாரியர் அவர் கங்கைக்கு மைந்தனாக பிறந்தான்னு ஏற்கனவே பார்த்தோம். அவருக்கு விசித்திர வீரியன் ஒரு தம்பி உண்டு. விசித்திர வீரியனுக்கு பெண் தேடும் படலத்திலே பீஷ்மர் வெளியே புறப்பட்டு போனார். இந்த காசிராஜனுக்கு 3 பெண்கள், அம்பை, அம்பாலிகை, அம்பிகை என்று அவர்களுக்கு பெயர். இந்த 3 பேரையும் ஸ்வயம்பரத்தில் ஜெயிக்கிறதுக்காக பீஷ்மர் வந்தார். அவரை எதிர்த்து யார் நிற்க போகிறார்கள்? அவர் வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவர் வில்ல பார்த்தாலே உலகமே நடுங்குகிறது. ஒத்தரானும் கிட்டுக்க வர்றதுக்கே தைரியம் ஏற்படலை. அப்போது இவர் தான் ஸ்வயம்பரத்தில் ஜெயிக்கிறதுக்கு வந்தார். எல்லாரும் கேலி பேசினார்கள். இந்த வயோதிகர் என்ன செய்ய போகிறார்? பிரம்மச்சாரியா இருக்க போறேன்னு விரதத்தை எடுத்துனுட்டு சத்தியம் பண்ணினவர் போய் இப்ப எதுக்கு பெண்களை களவாண்டு போக வந்திருக்கிறார்? இவர் எதுக்கு ஸ்வயம்பரத்துக்கு வருகிறார்னு ஏச்சு பேசினார்கள். எதை பற்றியும் பீஷ்மர் கவலைப்படவில்லை. என் தம்பிக்காக இந்த 3 பெண்களையும் நான் அழைத்து போகிறேன் என்று சூளுரைத்தார். 3 பேரையும் எடுத்து தன் தேர்ல அமர்த்தி கொண்டார். வேகமா ஓட்ட ஆரம்பிச்சுட்டார் பீஷ்மர். அப்ப பல ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். எல்லா ராஜாவையும் மண்கவ வைத்தார் பீஷ்மர். திரும்ப நாட்டுக்கு வந்துட்டார். 3 பெண்களும் விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தார். அப்போது மூத்தவள் அம்பை. அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்து கல்யாணம் பண்ணிவிட்டா. ஆனா மூத்த பெண் சொன்னாள், நான் ஷால்வனை காதலிக்கிறேன், அதனால அந்த ராஜாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொன்னாள். பீஷ்மர் விசித்திர வீரனிடத்தில் பேசினார். எப்ப மற்றொருத்தன் ஆசைப்பட்டாலோ நான் நிர்பந்தப்படுத்துவது தவறு. பெண்ணே, நீ தாராளமாக அந்த ராஜாவிடத்திலே செல்லலாம், உன் மனம் போனபடி நீ திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம், நீ காதலித்தவனே கடிமணம் புரியலாம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார்கள். அப்போ அங்கிருந்து புறப்பட்டவள் நேர வந்து சேர்ந்தாள் அம்பை. வந்தவள் சால்வ தேசத்திலே போய் சால்வ மன்னவனிடத்திலே கேட்டாள். அவர் பதில் சொன்னார், எப்ப பீஷ்மர் உன்னை ஸ்வயம்பரத்தில் ஜெயித்து போனாரோ இனி நான் உன்னை மனம் முடிப்பது இயலாது, நீ திரும்ப அவரிடத்திலே தான் போக வேண்டும். அங்கிருந்து இங்கு அனுப்பப்பட்டாள், இங்கிருந்து அங்கு அனுப்பப்பட்டாள். ஒத்தருக்கொத்தர் கடைசியில் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளாமல் போக அம்பை பீஷ்மரிடத்திலே கேட்டார், அப்ப நீரே தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பீஷ்மரும் கைவிரித்தார், நான் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிட்டேனே, அதனால அதை மீறி நடப்பதற்கு முடியாது, நீ எங்கு செல்ல வேணுமோ செல்லலாம். அப்பதான் அவளுக்கு கோபம் ஏற்பட்டது. இப்படி நம்ம ஜெயித்து கொண்டு வந்து தானும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மறுக்கிறார், யாரோ போனால் அவனும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான், இது என்ன அநியாயமாக இருக்கிறதே, இந்த பீஷ்மரை நாம் பழி தீர்த்தே தீர வேண்டும் என்று இமயமரச்சாரலுக்கு போய் வெகு நாட்கள் தன்னுடைய கட்டவரலிலே நிறுத்தி கடுந்தவம் புரிந்தாள். அப்போது ஆறுமுகன் அவர் முன்னே தோன்றினார். சுப்பிரமணியன் ஒரு மாலையை கொடுத்தார். இந்த மாலையை நீ இட்டுக்கொண்டாயென்னால் அதை போட்டுக்கொண்டு யார் போராடினாலும் பீஷ்மர் அவனிடத்திலே தான் தோற்பர் என்னொரு வரத்தையும் கொடுத்தார். கையில மாலையை வச்சுருக்கா அம்பை. அவளோ பெண் பிறவி எடுத்திருக்கிறாள். பீஷ்மரோட போய் சண்டை போடுறதுக்கு போவளா? எப்படி போவள்? ஓரொரு ராஜாவிடத்திலேயா போய் கெஞ்சினாள், இந்த மாலையை போட்டுக்குங்கோ, பீஷ்மரை எதிர்த்து போரிடுங்கள், நீங்க ஜெயிச்சுள்ளான்னு சொன்ன. யாருக்கும் தைரியம் வர்றதிலே பீஷ்மரை எதிர்த்து நிற்க. கடைசியா துருபத மன்னவனிடத்திலே வந்தாள். அவனிடத்திலும் கேட்டாள். அவனும் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி போனா போறதுன்னு வெறுத்து போய் அந்த ராஜா அவனுடைய அரண்மனையிலேயே மாலையை மாட்டி விட்டு வெளியேறி விட்டாள். இதெல்லாம் நடந்தது ஒரு இடத்தில். மறுபடியும் பரமசிவனார் இடத்திலே போய் கேட்டாள் அம்பை, நான் பீஷ்மரை எப்படியாவது எதிர்த்து முடித்து விடணும்னு பார்க்கிறேன், ஆனா நடக்க மாட்டேங்கிறது, யாருக்கு அதுக்கு தைரியம் இல்லை, நீர் தான் வழி சொல்ல வேணும்னு அவரை குறித்தே தபஸ் பண்ணினாள். அப்ப பரமசிவனார் அவர் முன்னே தோன்றி அவளுக்கு ஒரு வழி சொன்னார், இந்த பிறவியில் அது நடக்கப் போவதில்லை, நீ அடுத்த பிறவிதான் எடுக்க வேண்டும், அந்த பிறவியிலே நீ ஆண் பெண் மாறாடி போவாய், அப்போது நீயே தான் இந்த மாலை அணிந்து கொண்டு யுத்தம் பண்ணி பீஷ்மரை ஜெயிக்க வேணும். இது அவர் சொன்னது. அதற்கு தகுந்தா போலே தான் இப்போது நடந்து வருகிறது. ஆக முன்ஜென்மத்தில் அம்பை தனக்கு கிடைத்த மாலையை துருபத தேசத்து மன்னவனுடைய அரண்மனையிலே மாட்டிவிட்டு போனாள். உயிர் நீத்தாள், மறுபடியும் பிறந்தாள்.
அப்பதான் சிகண்டி என்ன அவளுக்கு பேர் ஏற்பட்டது. இந்த சிகண்டி துருபராஜனுடைய அரண்மனையிலேயே வளர்ந்து வந்தாள். எப்ப அந்த அரண்மனையில் இருக்காளோ ஒரு நாள் ஆறுமரியா வண்ணம் மாலை எடுத்து தானும் போட்டுக்கொண்டாள். அப்போதும் பெண் பிறவிதான் எடுத்திருந்தாள். எப்படி யுத்தம் பண்றது? அவளோ பெண் பிறவி எடுத்துட்டால் யுத்தத்துல போய் பீஷ்மரை எதிர்த்து நிற்க விட போறதில்லை. அப்போது ஒரு உற்சவம் நடந்துருந்த இடத்துக்கு போனாள். அங்கு தும்புருன்ற ஒரு கந்தர்வன் வந்திருந்தான். கந்தர்வனோட பேசினாள். ஆரோ ஒருத்தன் இவளிடத்திலே அன்பு பூண்டு தன்னுடைய ஆண் சரீரத்தை இவளுக்கு கொடுத்து இவளுடைய பெண் சரீரத்தை தான் பெற்று கொண்டான். அப்பதான் சிகண்டி பெண்ணாக பிறந்திருந்தும் ஆணாக மாறிப்போனாள். அந்த சிகண்டியை வைத்து கொண்டுதான் அர்ஜுனனுடைய தேரிலே நிறுத்தி இப்ப அவரை பெண்ணுன்னு எடுத்துக்கொள்வதா ஆண் எடுத்துக்கொள்வதா? உண்மையிலே இப்ப ஆண் சரீரத்தோட இருக்கிறதுனால ஆண் தான். ஆனா பெண்ணா பிறந்தாள் இல்லையோ, அதனால பீஷ்மருக்கு அவளிடத்திலே போர் புரியறதுக்கு எண்ணம் இல்லை. கண்ணன் அதைத்தான் உபயோகப்படுத்தி கொண்டார். அர்ஜுனனுடைய தேர்ல முன்னாடி சிகண்டியை நிறுத்திவிட்டதுனாலே பீஷ்மர் அம்புகளை கீழே போட்டார், வில்ல கீழே போட்டுட்டார். நான் பெண்ணை எதிர்த்து யுத்தம் புரிய மாட்டேன் என்னவர் கால பின் வைத்தார். அப்பதான் கண்ணை மூடிக்கொண்ட அம்புகளை எய்து அர்ஜுனன் பீஷ்மரை வீழ்த்தினான் என்ன சரித்திரம். இதெல்லாம் கண்ணனுடைய மாயக்கண்ணனுடைய வேலைகள் தான். இந்த மாதிரி பண்ணலாமோன்னு கேட்டாள். ஆசிரித்தர்களிடத்துல நான் ஒரு தலைப்பட்சமாகத்தான் நடந்து கொள்ளுகிறேங்கிறது கண்ணனுடைய செய்தி, இது கடவுளுடைய செய்தி. இதற்கு மேலே இதுல இந்த கட்சியா நாம அந்த கட்சியான்னு பேசினுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அடியார்களை நான் ரட்சிக்கிறேன், என் அடியார்கள்ல ஒத்தனா நீ இருந்துரு என்று கண்ணன் எப்ப சொல்றானோ நமக்கு எது தெரியுமோ சாமர்த்தியம். அப்ப அவனிடத்துல பக்தியோடைய பக்தனா இருந்துட்டு கொடுக்கறத சௌக்கியமா வாழ்ந்து போறதுதான் சாமர்த்தியமே தவிர இவர் இப்படி நடந்துக்கலாமா அப்படி நடந்துக்கலாமா நம்ம விசாரம் பண்ணிட்டோம்னா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு விளையாட்டு நடக்கிறது, ஒருத்தர் பந்து போடுறார், ஒருத்தர் மட்டையால் அடிக்கிறார், 9 பேர் அதை தடுக்கிறார். உடனே ஒருத்தர் சொன்னார், இந்த 9 பேர் தடுக்கிறனால தான் எனக்கு 4 கிடைக்கல 6 கிடைக்கல, அவளாரையும் அமுச்சு விட்டுடுங்கோ, நான் 4 நாளா அடிக்கிறேன் 6 அடிக்கிறேன்னா பார்க்கறதுக்கு ஒத்துருமே இருக்க மாட்டாப்போ. இதுதான் விளையாட்டு, இதுதான் விதினா விதிப்படிதான் நாம நடக்க வேண்டும். நாளே கண்ணனுடைய பக்தனாக இருந்தால் தானே நமக்கு நன்மை செய்கிறான் எம்பெருமான். அதுல ஒரு சாட்சி தான் பீஷ்மரை முடிக்க சிகண்டி ஏற்பாடு பண்ணினது. ஆக காசிராஜன் பெருத்த வில்லாளி, சிறந்த போலாளி. அதே போல சிகண்டி மகாரதன். அடுத்தது திருஷ்டத்யும்னன். துரோணாச்சாரியரை கொல்றதுக்குன்னே வரம் வாங்கி துருபராஜனுடைய பிள்ளையாக திருஷ்டத்யும்னன் பிறந்திருக்கிறான். அந்த திருஷ்டத்யும்னன் தான் பாண்டவ சேனைக்கு சேனாபதி. அதை கிழி நாம பார்த்திருக்கோம். வியூகம் அமைத்ததே திருஷ்டத்யும்னன் தான். திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும் அண்ணனும் தங்கையும், அவர்கள் இருவரும் தான் துருபதராஜனுக்கு குழந்தைகளாக பிறந்தார்கள். ஆக திருஷ்டத்யும்னஹா விராட்டச்ச, விராட்ட மன்னவும் சாத்தியகிச்ச அபராஜிதா, என்னைக்கும் பூரிலே தோல்வியே தெரியாதவனான சாத்தியகையும். இவர்கள்லாம் தங்கள் தங்கள் சங்கத்தை எடுத்து ஊதினார்கள். மேலே துருபதா திரௌபதேயாச்ச, துருபத மன்னவனும் பாண்டவர்கள் பட்சத்தில். திரௌபதேயாக திரௌபதியினுடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் தங்கள் சங்கத்தை ஊதினார்கள். துருபதா திரௌபதேயாச்ச சர்வசா பிருத்திவிபதே. இங்க பிருத்திவிபதேன்னு கூப்பிடுவது சஞ்சயன் திருத்தராஷ்டிரனை கூப்பிட்டு சொல்வது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இது இத்தனை ஸ்லோகங்களுமே குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறதே சஞ்சயன் தான் திருத்தராஷ்டிரனுக்கு ஒரு ஸ்லோகமாக என்ன நடக்கிறதுன்னு எடுத்து சொல்லி கொண்டு வருகிறான். ஆக பிருத்திவிபதே திருத்தராஷ்டிரனே இவர்கள் ஊதினார்கள். கடைசி வரியாலே சௌபத்ரா மகாபாகு, சௌபத்ரன் சுபத்ரையனுடைய பிள்ளைகளும் ஊதினார்கள். சுபத்ரா தேவி அர்ஜுனனுடைய மனைவி. இங்க சௌபத்ரன்னு சொல்லப்படுபவர் அபிமன்யு. அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த சிறந்த குழந்தை மகாவீரன் தான் அபிமன்யு. அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்துதான் பரீட்சித்துங்கிற மகாராஜன் பிறந்தான். பரீட்சித்து சுகாச்சாரியரிடத்துல கேட்டுண்ட கதைதான் பாகவத மகாபுராணம்னு இன்னைக்கும் கொண்டாடப்படுறது. பிருதகு பிருதகு சங்கான் தத்முகு, தனித்தனியே ஊதினார்கள் என்னால் இவர்கள் ஒத்தொத்தர் ஊதினதே படை அழிப்பதற்கு போரும், தனித்தனியேவும் சேர்ந்து ஊதினார்களே என்ன ஆச்சரியப்பட்டு சஞ்சயன் தெரிவிக்கிறான். இனி மேற்கொண்டு கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி என்ன பயனை ஏற்படுத்திங்கிறதை பார்ப்போம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. இது ஒரு புராண ஸ்லோகம். வைகுண்டத்திலே திருமால் தன் அடியார்களோடும் மற்றும் உண்டான எல்லாரோடும் நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் எல்லாரோடும் சேர்த்து சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை நாம் இன்று இந்த கண்ணாலே இந்த உடலோடே சேவிப்பது இயலாது. அதற்காகத்தான் வைகுண்டநாதே நம்மிடத்திலே கருணையோடே திருவரங்கத்துக்கு இறங்கி
பள்ளி கொண்ட எம்பெருமானாக சேவை சாதிக்கிறான். இந்த திருத்தலத்தில் நின்ன திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி ரங்கநாதன் நம்பெருமாள் சேவை சாதிக்கிறார். சயனித்த திருக்கோலத்தில் மூலமூர்த்தி பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி என்று குலசேகராழ்வார் பாடினா போலே தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கருமணிய கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்னுகளோ கழிக்கு நாளே மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்னுகளோ வாழ்த்து நாளே என் ஆழ்வார்களெல்லாம் பிரார்த்தித்தா போலே இந்த அரங்கநாதனை சேவிப்பதென்றோ அவன் அடியார்களோட கூடுவதென்றோ பக்கத்து தூண்களை பற்றி கொண்டு பெருமாள் திருவடித்தாமர்களை சேவிப்பதென்றோ என்று எல்லாராலும் ஆசை போடு எல்லாராலும் பரிவோடு வணங்கப்படுகிற எம்பெருமான் திருவரங்கநாதனாக இவ்விடத்திலே சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் வேறல்லன், கண்ணனே வேறல்லன். திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்னு தொடங்குகிற 10 பாசுரங்களை பாடினார். அதில் கடைசி பாசுரத்தாலே சாதிக்கிறார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா என்று பாடுகிறார். என் அமுதனை கண்டுகண்கள் மத்தொன்னினை காணா. அமுதன் யார்? திருவரங்கநாதன் தான். இந்த அமுதனை யாராக பாடினார்? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், கண்ணனாக திருவதாரம் பண்ணினவனே பெரிய பெருமாள். இன்னைக்கும் திருவரங்கநாதனுக்கு அருகிலே போய் அவருடைய திருமேனியை மோந்து பார்த்தோம் என்னால் அதில் வெண்ண நாற்றம், மோர் நாற்றம், தயிர் நாற்றம், பால் நறுமணம் எல்லாம் வீசுமாம். அது என்ன பெருமாள் திருமேனியில் போய் வெண்ணையும் தயிரும் பாலும் வீசலாமான்னா அவர் தான் கண்ணன். கண்ணனாக அவதரித்தவர் தானே இப்போ பின்னாடி சயனித்து சேவை சாதிக்கிறார். கண்ணனுடைய மேனியை மோந்து பார்த்தா எப்பவும் வெண்ணையும் பாலும் தயிரும் வீசும். இடையர்கள் 6 இடத்துல கிட்டக்கு போனாலே அந்த வாசனை வர சொல்லியும். அதே போலத்தான் கண்ணனுடைய திருமேனியிலும் வெண்ண நாற்றம் வீசும். கண்ணன் வேறல்லன், அரங்கநாதனே வேறல்லன். 2 பேரையும் ஒன்றாகத்தான் ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். கத்தினம் மேய்த்தவந்தை களனினை பணிமினீரே, கற்றினங்கள் காலிப்பின்னே பசுமாடு கன்றுகளை மேய்த்த கண்ணனாகவே அரங்கநாதனை சேவித்தார்கள். அந்த கண்ணன் இப்ப குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்துவதற்காக தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே மிகப்பெரிய தேரில் அர்ஜுனனும் தானுமாக வீற்றிருக்கிறான். யுத்தம் தொடங்க போகிறது. ஒரு பக்கத்தில் பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினார். மற்றொரு பக்கத்திலே கண்ணன் பாஞ்சஜன்யத்தையும், அடுத்தது ஒருத்தொருத்தராக அர்ஜுனனும் பீமனும் தர்மபுத்திரனும் நகுல சகதேவர்களும் மற்றும் அவர்கள் பட்சத்திலிருந்து எல்லாருமே அவரவர்கள் சங்கத்தை ஊதினார்கள். இப்ப கண்ணன் ஊதினுடைய சங்கத்தின் நாதம் என்ன நடத்தித்து, அதனால ஆருக்கு என்ன விளைந்தது என்ன அடுத்த 19வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். பாஞ்சஜன்யத்தை ஹிருஷிகேசன் ஊதினான். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்திவீஞ்சைவ துமுலோ வியனுநாதயன். இது 19வது ஸ்லோகம். நபஸ்ச ஆகாயத்தையும் பிருத்திவீஞ்சைவ பூமியையும் சதுமுலஹா கோஷா அந்த சேர்ந்திருக்கிற சங்கத்தினுடைய ஒலியானவை வியனுநாதயன் எதிரொலித்தன. ஆகாசத்துல போய் சங்கநாதம் எதிரொலித்தது, பூமியில பட்டு சங்கத்தின் ஒலி எதிரொலித்தது. அந்த எதிரொலியை கேட்டார்கள் தார்த்தராஷ்டிரர்கள். திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரர்கள். தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத் அவர்களுடைய மனசை உளுத்து போக வைத்தன. கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். அந்த ஊதின சங்கத்தினுடைய ஒலி காதல விழுந்தது. அதனால் திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளைகளுடைய மனசெல்லாம் உடைந்து போயிற்று, மனசு உளுத்து போயின. ஹிருதயானி வியதாரயத் சகோஷா அந்த சேர்ந்திருந்த ஒலியானது உளுத்து போய்விட்டது, போகச் செய்ததுன்னு சொல்லுகிறார். இதற்கு உரையாசிரியர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். கண்ணனோ பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுகிறார். அது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா? கண்ணனுடைய ஒலி பாஞ்சஜன்யத்தின் ஒலி கேட்டால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா அல்லது துன்பம் ஏற்படுமா? நியாயமா மகிழ்ச்சி தானே ஏற்படணும். அது பெருமாளோட சொல்லியோ. அவர் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா நான் சிரிக்கணுமே, நான் சந்தோஷப்படணுமே, பின்ன ஏன் துரியோதனாதிகளுடைய மனசு உளுத்து போயித்துன்னு சொல்லுகிறார் என்கிற கேள்வி பிறக்கும். இதிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி பெருமானை அணுகுகிறோமோ அதற்கு தகுந்துதான் அவர் நமக்கு சேவை சாதிக்கிறார். என்னுடைய மனசுல அன்போட சென்றால் அவன் அன்பை பொழிகிறான். என்னுடைய மனசுல அன்பு இல்லாம வெறுப்போட போனேன்னால் அவனும் கோபத்தை காட்டுகிறான்.
நான் எப்படி அவனை அணுகுகிறேனோ அதற்கு தகுந்துதான் எனக்கும் பதிலும் கிடைக்கும். ஏங்கிறத பார்ப்போம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார், அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்லன் எம்மான். நான் அவனிடத்திலிருந்து அகன்று போனால் அவர் அகன்று போடுவர். நான் அவருக்கு அணுகி அணுகி போனேன்னால் அவரும் அணுகி அணுகி வருகிறார். நான் கிட்டக்க போனா அவர் கிட்டக்க வரார், நான் நகர்ந்துட்டேன்னா அவரும் நகர்ந்து போகிறார். ஆழ்வார் மற்றொரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், யானொட்டி என் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து யானொட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து. பெருமானாக என்னோட சேரணும், என்னோட பழகணும், பேசணும், என்னை அன்பனா ஏற்றுக்கணும், பக்தனோட கலக்கணுங்கிறதுக்காக கிட்டக்க வரார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், அவர் ஒரு அடி கிட்டக்க வந்தா நான் 4 அடி போக வேண்டாமோ? அவர் ரொம்ப பெரியவர், அவரே மனசு கனிஞ்சு என்னை நோக்கி ஒரு அடி வரச்சே, நான் தாழ்ந்தவன், நான் தானே இன்னும் 4-8 அடி அவரை நோக்கி போகணும்னா, அவர் ஒரு அடி என்னை நோக்கி வந்தா நான் 4 அடி பின்னாடி போய்டுறேன். அவரை நோக்கின்னா நான் செல்லணும், அப்படி இல்லாமல் வெட்டிண்டு போயிட்டேன் இல்லையோ. யானொட்டி என்னுள் இருத்துவம் என்றெலியன், நானே ஒட்டிண்டு போய் என் மனசில் அவர் வைத்திருக்க வேண்டும், வைக்காததே தப்பு. அவரா வரேன்னு வரச்சே கூட உன்னை யார் என்ன தேடி வர சொன்னார்கள் என்ன நான் வெட்டிண்டு போகிறேன் இல்லையோ. இப்படியே தான் பல பிறவிகளார உன்னோட வெறுத்து ஒதுக்கி கொண்டு தான் வருகிறேன். பகவான் தன்னை பூனையான்னு நினச்சிக்கிறாராம். ஆழ்வார் அதுக்கு வேடிக்கையாக சொன்னார், அவன் தன்னை பூனையா நினச்சுன்னுட்டு என்னை குட்டி பூனையா நினச்சிருந்தான். தாய் பூனை குட்டி பூனை எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றும்னு நீங்கள் பார்த்துருப்பீள். குட்டி போட்ட உடனே தாய் பூனை பல்லாலே குட்டி பூனையினுடைய கழுத்து இப்படி கவ்விக்கும், அதுக்கு வலிக்கவே வலிக்காது, அப்படியே மெத்துன்னு பிடிச்சின்னு கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுடும். அவர் அப்படித்தான் தன்னை நினச்சிருந்தார், என்னை சின்ன பூனையா நினச்சிருந்தார், அவரை தாய் பூனையா நினச்சிருந்தார், என்னை பிடிச்சின்னு தூக்கின்னு போகிறதுக்காக வந்தார். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அவனை பூனேன்னு புரிஞ்சுனுட்டேன், என்னை குட்டி பூனேன்னு தெரிஞ்சுக்காமல் என்னை எலின்னு நினச்சுனுட்டேன். அப்போ என்ன ஆகும், அவர் கிட்டக்க வர என்னை பிடிக்க வராருங்கிறதுக்காக நான் ஓடிண்டே இருப்பேன் இல்லையோ. இப்படித்தான் பெருமானுக்கு நமக்கும் எலியும் பூனையுமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவன் நமக்கு அருகிலே வந்தால் நாமும் அவனுக்கு அருகிலே செல்ல வேண்டும். நாம் என்ன எண்ணத்தோட போகிறோமோ அந்த எண்ணத்தை தான் பெருமானு நம்மிடத்திலே காட்டுகிறான். இப்போ அதே விஷயத்தை தான் இங்கேயும் பார்க்குறோம். கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா அது பல பேருக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது, ஆனால் சில பேருக்கு மட்டும் பயத்தை ஏற்படுத்துகிறது. பல பேருக்கு மகிழ்ச்சி ஏற்பட என்ன காரணம், அவர்கள்லாம் கண்ணனை விரும்புபவர்கள். சில பேருக்கு பயம் ஏற்பட என்ன காரணம், அவர்கள்லாம் கண்ணனை வெறுப்பவர்கள். நாம் எப்படி பெருமாளிடத்தில் விருப்பு வெறுப்புகளோடு போகிறோமோ அப்படித்தானே அவரும் இருப்பர். இதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு கதை பார்ப்போம். கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவங்கிறதுலே ஒரு அழகான ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், சத்ரோர் குருர் ஹனுமதஸ்து லகுர் பபூவ எல் லக்ஷ்மணஸ்தத் அனுஜா ரிபுசக்தி முக்தாத் மாயாஸ்திரபந்தன நிபந்தன ஜோ விமோகா. ஒரு அழகான ஸ்லோகம். லக்ஷ்மணன் ஆயுதத்தாலே அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறார். இந்திரஜித் ஆயுதத்தால் அடித்தார், லக்ஷ்மணன் அடிபட்டார், கீழே விழுந்தார்னு கதை நாம் கேட்டிருக்கோம். உடனே ராவணன் ஓடி வந்தான். லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டா ராமனுக்கு உயிரே லக்ஷ்மணன் தான். நாம் லக்ஷ்மணனை தூக்கின்னு போயிட்டோம்னா அப்புறம் ராமன் சண்டைக்கே வரமாட்டான், நாம் ஜெயித்தா போலே தான் என்ன கணக்கு போட்டு ராவணன் வந்தார். அப்படி தூக்கின்னு போடலான்னு இடது கையை கொடுத்தான், தூக்கிறதுக்கு முடியல. இடது 10 கையை கொடுத்தான், தூக்க முடியல. வலது 10 கையும் கொடுத்தான், தூக்க முடியல. 20 கைகளை கொடுத்தாலும் ராவணனால தூக்க முடியல. மூச்சு விட்டு போயிட்டான் ராவணன். அப்போ சொல்லிக்கிறான், சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசக்கே பரதானுஜா. நான் ஹிமாச்சலத்தை கூட இடது கையால் தூக்கிடுவேன், மேருமத கைலாசத்தை கூட ஒரு கையால் தூக்கிடுவேன், ஆனால் இந்த லக்ஷ்மணனை தூக்கிறதுக்கு என்னால் முடியலையே, என்ன மனசு வெறுத்து தகந்து போயிட்டான் ராவணன். அவரோ மயக்கமாத்தானே லக்ஷ்மணன் இருக்கார், ஏன் ராவணனால் தூக்க முடியல? தன்னை என்ன பாரமா அப்படியே உடம்புல அதிகமான பாரத்தை வரவழைச்சுன்னா கிடக்க முடியும், என்னமோ தூக்க முடியல. போனா போகிறது. அடுத்து ஹனுமான் ஓடி வரார். ஓ, நம்ம லக்ஷ்மணன் அடிபட்டு கீழே விழுந்துட்டார், சீக்கிரம் பாசறைக்கு தூக்கின்னு போடணும், ராமன் மனசு என்ன கலங்கி போடுமோங்கிற வருத்தம். ஓடி வந்தார். ரொம்ப சுலபமாக லக்ஷ்மணனை பூவை தூக்குற மாதிரி தூக்கிவிட்டார். லகுத்தம் அகமத்து கபேஹே. வால்மீகி பகவான் சொன்னார், ஒரு குரங்கு அனாயாசமாக தூக்கின்னு படுத்துனார். வால்மீகிக்கும் வேடிக்கையெல்லாம் அதிகம். இத்தனை நாளி ராவணன் 20 கையை கொடுத்து தூக்க முடியலேன்னு சொல்றச்சே, ஹனுமான்கிற மகாவீரன் மகாசக்திசாலி அவர் வந்து தூக்கின்னு போயிட்டார்னான்னு சொல்லணும் இல்லையோ. அதெல்லாம் சொல்லவே இல்லை, குரங்கு தூக்கின்னு படுத்துனார். ஒரு பக்கம் ராவணனால தூக்கின்னு போக முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாதாரணமாக ஒரு குரங்கு தூக்கின்னு படுத்துனா லக்ஷ்மணனும் மயக்கமாக இருக்கார், அவருக்கு நினைவில்லை. அப்புறம் ராவணன் வரச்சே ஏன் தூக்கின்னு போக முடியல, ஹனுமான் வரச்சே ஏன் தூக்கின்னு போக முடியறது? மயக்கமாக இருக்கிறவர் தான் உடம்பை மாற்றிக்கவா முடியும்? அது அண்ணம் அல்ல. ராவணன் வரும்போது மனசில் வெறுப்போடே வந்தான், தூக்க முடியாது. ஹனுமான் வரும்போது மனசில் அன்போடே வந்தார்,
தூக்கி கொண்டு போனார். நாம் எப்படி பெருமானை அணுகுகிறோமோ அப்படித்தான் அவனும் செய்கிறான். நமக்கு நல்லதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், வேண்டியது எல்லாத்தையும் தெரிவிக்கிறான். அதுக்கு பிற்பாடு அவனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய வேலை தானே. அதனால தான் இந்த இடத்தில் சங்கநாகத்தை கண்ணன் எழுப்ப அது கேட்டு பல பேர் இன்பப்பட்டார்கள். ஆனால் பயப்பட்டவர்கள் தான் அதிகம். சகோஷா தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்து. அந்த கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி திருத்தராஷ்டனுடைய புத்திரர்கள் தார்த்தராஷ்டிரர்களுடைய ஒத்தம் கூட மிச்சம் இல்லை போல். அவ அத்தனை பேரும் ஒரே ஊதல்னால மயங்கி போயிட்டாள்னா 100 பேர் அவர்கள். அப்ப 100 தடவை சங்கத்தை ஊதி இருக்கணும் இல்லையோ? ஒரு தரம் சங்கம் ஊதினத்துக்கே 100 பேர் பயந்து போயிட்டாள்னா அப்ப கண்ணன் 100 தடவை ஊதவே வேண்டாம். ராமாயணத்திலையும் கேள்விப்பட்டிருப்பேன். 7 சால மரங்கள், சால விருட்சங்கள். இதை வாலி ஓரொரு மரத்தையும் ஓரொரு அம்பால தொலைச்சுடுவான்னு சுக்ரீவன் ராமனுக்கு பரீட்சை வச்சார். ராமன் அப்போ தன்னுடைய ஒரே அம்பை எய்து 7 மரங்களையும் தொலைச்சுட்டார். ஒரு அம்பால ஒரு மரம் அல்ல, ஒரே அம்பால பல மரங்களையும் தொலைத்தான் இல்லையோ? அதே போலத்தான் இங்கேயும் இப்போ ஒரு தடவை பாஞ்சஜன்யத்தை ஊத 100 மனசும் கலங்கி போயித்து, உளுத்து போயித்து. சகோஷா தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்து. இதே சங்கத்தினுடைய ஒலி யாருக்கு இன்பத்தை கொடுத்ததுன்னு பார்ப்போம். ருக்மிணி பிராட்டி கண்ணனிடத்திலே காதல் வயப்பட்டால் நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் அவளுடைய அண்ணன் பீஷ்மகர்னு தகப்பனார், ருக்மியின் அண்ணன், இவர்கள்லாம் சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏற்பாடு பண்ணிட்டா. ருக்மிணிக்கோ கண்ணனை கண்டுதான் காதல். கல்யாணம்னா அவனைத்தான் பண்ணிக்கணும்னு ஆசை. ஒரு விருத்த அந்தணர், வயசான அந்தணரை கூப்பிட்டாள். 7 ஸ்லோகத்தை ஓலைச்சுவடியில் எழுதினா. இந்த ஓலைச்சுவடியை கொண்டு போய் துவாரகையில் இருக்கிற கண்ணனிடத்தில் கூடும், அவனை எப்படியாவது தேரோட வந்து என்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் என்ன ருக்மிணி பிராட்டி அனுப்பிச்சு வச்சாள். கண்ணனுக்கும் ஓலைச்சுவடி போயிட்டு அதில் எழுதி வச்சிருக்கா, நீ என் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக போவேன். பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து மறைஞ்சுக்கோ. உன்னுடைய சங்கத்திலிருந்து நாதத்தை எழுப்பு. உன் சங்கின் ஒலி கேட்ட உடனே நீ வந்துட்டாயின்னு நான் மன சமாதானம் அடைஞ்சுப்பேன் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி சொல்லி அனுப்புகிறாள். இது ஆண்டாள் தன் பாசுரத்தில் பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி என்று சாதிக்கிறாள். கண்ணனும் வந்தார், ருக்மிணி தேவியை வந்துட்டாங்கிறத தான் தெரிவிக்கணும் இல்லையோ? அதனால தோட்டத்தில் வந்து மறைஞ்சுனுட்டு அதிலிருந்தே சங்கத்தின் ஒலி எழுப்பினார். அப்பாடா கண்ணன் வந்துட்டான் அப்படின்னு ருக்மிணிக்கு ஆசுவாசமாச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கத்தில் சங்கத்தின் ஒலி பல பேருக்கு மனசாந்தியை கொடுக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அதை கண்டு பயந்தே போயிட்டார்கள், மனசு உளுத்து போயித்துன்னு சொல்லுகிறார். ஆஹா சகோஷா தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்து நபஸ்ச பிருத்திவீஞ்சைவ. ஆகாசம் பூமி அடங்கலும் சதமுலோ கோஷா. அந்த மிக்க ஒலியானது, பேரொலியானது வியனுநாதயன் பட்டு பட்டு தெரிக்கிறா போலே எதிரொலி கேட்டதான். இந்த ஸ்ரீரங்கத்திலேயே பக்கத்திலே பெரிய பெருமாளை சேவித்து கொண்டு ஆரிபட்டாள் வாசல் வழியா வெளியில வந்து திருக்கொட்டார பிரதட்சணம் வருகிறோம் இல்லையோ? அந்த பிரதட்சணத்தில் வந்தால் ஒரு மூலையிலே நீண்ட மதில் சுவர்ல இடைவெளி இருக்கும். அந்த இடத்துல போய் ரங்க ரங்கா நம்ம சத்தம் போட்டோம்னா அது நீளமா எதிரொலிக்கும். அதை போல இது வினுநாதயன் என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இது கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலியின் ஏற்றம். அது பிரணவமே ஒலிக்கிறா போலே தோன்றும். மேலே நோக்குவோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இது கம்பர் பாடிய கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாடல். உலகத்தை எல்லாம் எவனொருத்தன் படைத்து காத்து அழித்து அழித்து இத்தனையும் செய்கிறானோ, அதையும் விளையாட்டாகச் செய்கிறானோ, அவனே முழுமுதற் கடவுள், அவனே நமக்கு தலைவன். அந்த திருமாலை வணங்குகிறேன் என்று தன்னுடைய கம்பராமாயணத்தின் ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார். கம்பர் வாழ்ந்தது பல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே. அவர் ராமனுடைய கதையை, வால்மீகி ராமாயணத்தை தமிழிலே கம்பராமாயணமாக வடித்து கொடுத்தார். அதை முதலில் அரங்கேற்ற வேணும்னு ஆசை கொண்டார். இந்த திருவரங்க திருத்தலத்துக்கு வந்தார். பெருமாளை போய் சேவித்தார். அவனிடத்தில் அனுமதி வேண்டினார். நீர் கண்டிப்பாக பாடலாம் என்று பெருமான் அனுமதி அளிக்கப் போகிறான். தீர்த்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார். ஸ்ரீ சட்டாரி மரியாதைகளை பெற்றுக்கொண்டார். அப்ப திடீர்னு திருவரங்கநாதன் அர்ச்சகர் பேரிலே ஆவேசித்தான். உரத்த குரலிலே, நம் ஷடகோபனை பாடினையோ, நம்முடைய நம்மாழ்வாரை 100 பாசுரங்கள் பாடினீரா என்று நம்பெருமாள் கேட்டார். அப்பதான் கம்பருக்கு தோணித்தான், ராமனை பற்றி 10,000 பாடல்கள் பாடிவிட்டே, ஆனால் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று ராமனுடைய ஏற்றத்தை பாடின நம்மாழ்வாரை பாடாமல் போனேனே என்று வருத்தப்பட்டு
ஷடகோபர் அந்தாதி என்கிற திவ்யமான பிரபந்தத்தை பாடியருளினார் என்ன சரித்திரத்திலே நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. அந்த கம்பரே இவ்விடத்துக்கே வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றினதுதான் இதோ நம் கண்முன்னே இருக்கக்கூடிய கம்பர் அரங்கேற்ற மண்டபம். திருவரங்கத்தில் வடக்கு வாசலில் தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாற்போலே அமைந்துள்ள 4 கால் மண்டபத்தை கம்பர் அரங்கேற்ற மண்டபம்னு சொல்லுகிறார்கள். அந்த நாளிலே கம்பருடைய பாசுரங்களுக்கு எளிதில் எல்லாருடைய ஒப்புதலும் கிடைக்கவில்லை, அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. இருந்தாலும் போராடி பார்த்தார். கம்பராமாயணத்தை பாடிக்கொண்டே வந்தார். அப்போது யுத்த காண்டத்தில் இரணியவதை படலம்னு வரும். அதாவது ராவணனுக்கு விபீஷணன் நல்ல வார்த்தைகளெல்லாம் சொல்லுகிறான். இப்படித்தான் ஹிரண்யன் ஒருத்தன் திருமாலிடத்தில் அபச்சாரப்பட்டார். திருமால் நரசிம்ஹாவதாரம் எடுத்து அவனை கொன்று முடித்து விட்டார். ராவணா, நீயும் அதே போல அபச்சாரப்படுகிறாய், தவறிழைக்காதே, பெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகாதே என்ன விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்கிறார். இது கம்பராமாயணத்தில் வருகிற கதை. அந்த கதையில் ஹிரண்யகசிபுவை நரசிம்ம பெருமான் தூணுக்கு நடுவில் இருந்து தோன்றி தன் மடியிலே இட்டு கொண்டு கொன்று கிழித்தார். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பிரகலாதனுக்காக பெருமாள் தூணுக்கு நடுவிலே தோன்றினார். இந்த கதையை கம்பராமாயணத்தில் கம்பர் பாடிட்டு இருக்கார். எதிர்த்தாப்பில் இருக்கிற மண்டபத்திலேருந்து பாடிட்டு இருக்கிறச்சே இதோ மேல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். நரசிங்க பெருமானுக்கு மேட்ட அழகிய சிங்கர், மேட்டில் எழுந்துள்ளிருக்கிற அழகிய சிங்க பெருமாள் நரசிம்மன். அவர் வெளியே புறப்பட்டு வந்து ஹோஹோன்னு அட்டகாச சிரிப்பை போல சிரித்தானாம். உடனே கம்பருக்கு தோணித்து, ஓ, நம்முடைய பாசுரங்களுக்கு ஒப்புதல் கிட்டிவிட்டது. பெருமானே அங்கிருந்து சிரித்து காட்டினான் என்றால் தூணுக்கு நடுவிலிருந்து நரசிம்மம் புறப்பட்டதுன்னு கம்பர் பாடிட்டு இருக்கிறச்சே நெஜத்திலேயே நரசிம்ம பெருமான் சிரித்து காட்டினால் அப்ப பாட்டுக்கு ஒப்புதல் கிடைத்தா போலே தானே. அது நடந்த இடம்தான் இந்த இடம். ரொம்ப முக்கியமான இடம், சரித்திர பிரசித்தி பெற்றிருக்கிற இடம். அவ்விடத்தில் இருந்து கொண்டுதான் கீதையினுடைய அடுத்த ஸ்லோகத்தை இப்போது நாம் அனுபவிக்க போகிறோம். நாம கடைசியாக பார்த்தது 19வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இனி இப்போது பார்க்க வேண்டியது 20வது ஸ்லோகம். கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்தின் பேரொலியை கேட்ட துரியோதனாதிகள், திருதராஷ்டனுடைய பிள்ளைகள் எல்லாம் பயந்து போனார்கள். சகோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயது என்று பார்த்தோம். அதற்கடுத்தா போலே 20வது ஸ்லோகத்தாலே அர்ஜுனன் எதிரே குழுமியிருக்கிற எல்லாரையும் கண்டான். கையிலே காண்டீபத்தை இழுத்து பிடித்து கொண்டான். அப்போது கண்ணனை பார்த்து இப்படி சொன்னான். இதுதான் 20வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சில ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு பாதியினுடைய பொருள் முன் ஸ்லோகத்தோட சேர்ந்திருக்கும், இன்னொரு பாதியோட பொருள் அடுத்து வருகிற ஸ்லோகத்தோட சேரும். அதனால நமக்கு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியணும்னா பாதியா பிரித்து கொண்டு முன்னும் பின்னும் சேர்த்தாத்தான் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்ப பார்க்க வேண்டியது அத வியவஸ்திதானு திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜா பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவஹ. அர்ஜுனன் தனுருத்யம்ய தன்னுடைய தனுஷான காண்டீபத்தை எடுத்துக்கொண்டான். பிரவருத்தே சஸ்திர சம்பாதே, சஸ்திர சம்பாதம் சண்டை, சஸ்திரங்களை கொண்டு செய்யப்படுகிறதல்லவா. பிரவருத்தே சஸ்திர சம்பாதே, சண்டை தொடங்கும் போது தனுருத்தம்ய தன்னுடைய காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு பாண்டவன் கண்ணனை பார்த்து இப்படி சொன்னான். இது சொல்றதுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புற நிற்கிற எல்லாரையும் பார்க்கிறானாம் அர்ஜுனன். அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜா. வியவஸ்திதானு தார்த்தராஷ்டிரானு திருஷ்டுவா பார்த்தான். தார்த்தராஷ்டிரர்கள்னா திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் 100 பேரும் எதிர்க்கட்சியிலே நிற்கிறார்கள். அவர்களெல்லாம் குழுமி இருப்பதை அர்ஜுனன் தன் கண்களாலே பார்த்தான். வியவஸ்திதானு விசேஷேன அவஸ்திதான், எப்படியாவது இந்த போரை துரியோதனனுக்காக ஜெயித்து கொடுத்து விட வேண்டும் என்கிற ஆவலோட துடிப்போடே நிற்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் அர்ஜுனன் பார்த்தான். கபித்வஜா, குரங்கை தன்னுடைய கொடியிலே கொண்டவனான அர்ஜுனன் பார்த்தான். நீங்களும் அடிக்கடி நாடகங்கள்லாம் பார்க்கச்சே சண்டை நடக்கிறது, தேர் நிற்கிறது, குதிரை நிற்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்போதும் தேருக்கு மேலே ஒரு கொடி பறக்கும். அந்த கொடியில் ஒத்தொத்தருக்கு ஒரு அடையாள சின்னங்கள் இருக்கும். அதே போல் பாண்டவர்களுக்குள்ளே வில்லாளிகளிலே சிறந்தவனான அர்ஜுனன் ஹனுமான் குரக்கணத்திலே தோன்றி ராமனுக்கு எல்லாவித பணிவிடைகளையும் செய்தாரே, ஆஞ்சநேயரைத்தான் கொடியிலே கொண்டவன் அர்ஜுனன். அதனால கபித்வஜா, கபின்னா குரங்கு, துவஜகாங்கிறது கொடி. கபித்வஜா குரங்கை ஹனுமானை தன்னுடைய கொடியிலே படைத்தவனான அர்ஜுனன் பார்த்தான். இந்த கபித்வஜகாங்கிறத இந்த இடத்துல எதுக்கு கொண்டு சேர்க்கிறார்? இப்போ வேதவியாசர் எழுதி வைத்தது தானே இந்த மகாபாரதமே, அதில் சேர்ந்தது தானே கீதை. கபித்வஜகான்னு சொல்றதுனாலே
மறைமுகமாய் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் அர்ஜுனனுக்குண்டு. அதனால் அவனுக்கு வெற்றி முதலிலேயே நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சேர்த்து சொல்லுகிறார். ஆஞ்சநேயரை பிரார்த்தித்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தோம்னால் காரியம் பலிக்க போறதுங்கிறது உறுதி. ஏனெனில் அவர் அப்பேற்பட்ட சாகச செயல்களையெல்லாம் செய்தவர் இல்லையோ. ராமனுடைய நாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கையில் எடுத்துட்டார். இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவினார். சீதையை கண்டுபிடிச்சு திரும்ப அழைச்சுன்னு வந்துட்டார். ராமனிடத்துல வந்து விஷயத்தை சொல்லி ராமனை கூட்டின்னு போய் சீதையும் மீட்டு கொண்டு வந்தார் அல்லவா. அதனால கபி ஹனுமான் ஆஞ்சநேயர் துவஜா, அவரையே கொடியிலே படைத்தவன். அவரை முன்னிட்டு கொண்டுதானே யுத்தமே பண்ண போகிறான். மற்றொரு விதமாகவும் நாம பொருள் கொள்ளலாம். ஆஞ்சநேயரை கண்டவுடனே எப்படி ராட்சச சேனை நடுங்கித்தோ பயந்ததோ, அதே போல இப்ப ஆஞ்சநேயர் கொடியை கண்டவுடனே இந்த கௌரவர்களுடைய சேனை பயப்பட போகிறது, நடுங்க போகிறதுங்கிறது உள்ளுரை பொருள். இந்த பொருளை மறைத்து வைத்து கொண்டுதான் கபித்வஜகான்னு இங்க ஸ்லோகம். இதெல்லாம் பேசுறது சஞ்சயன். சஞ்சயன் திருத்தராட்டனுக்கு பாசறையிலிருந்து கதை சொல்லிட்டு இருக்கார். அவர் தான் இப்ப கபித்வஜன், குரங்கை ஆஞ்சநேயரை கொடியிலே படைத்தவன் தெரிவிக்கிறார். ஆஞ்சநேயர் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார். பார்த்த உடனே எல்லா ராட்சசர்களுக்கும் பயம். இந்த குரங்கு படுத்தின பாடு. அசோகவனத்தை துவம்சம் பண்ணிட்டாரோ இல்லையோ. சீதையை பார்த்துன்னு வரேன்ட்டு தான் போனார். சீதையை பார்த்தாச்சு, விஷயங்களை தெரிஞ்சிடாச்சு, நேரம் திரும்ப வர வேண்டி தானே. ஹனுமானுக்கு அதில் எண்ணம் இல்லை. நாம் திரும்ப போனால் ராமன் கேள்வி கேட்பார். போனீரே, என்ன பார்த்தீர், யாராருக்கு என்னென்ன பலம்னு தெரிஞ்சுட்டீரா, என்ன சேனை இருக்குன்னு பார்த்துன்னு வந்தீரா, இந்த கேள்வியெல்லாம் பிறக்கும் இல்லையோ. நாம் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சா எல்லா விஷயங்களையும் விசாரிச்சுன்னு தான் போகணும். நாம் அப்படி பண்ணுறதில்லை. வீட்டு வாசலில் காய்கறி வண்டி வந்திருக்குன்னு வச்சுப்போம். நம்ம பிள்ளைய போய் பார்த்துன்னு வாங்குவோம். பிள்ளை போய் காய்கறியை பார்த்துட்டு திரும்பி வந்துடும். என்னென்ன காய்கறி இருக்குன்னா, அதை நீ கேண்டு வர சொல்கிறியே, காய்கறி இருக்கான்னு பார்த்துன்னு வரச்சேனே பார்த்துன்னு வந்துட்டேன், என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாதுன்னு. சரி போய் என்ன காய்கறி இருக்குன்னு பார்த்துன்னு வாண்ணா, பார்த்துன்னு வந்துடும். எவ்வளவு இருக்குது, விலை என்னன்னு கேட்டியோ, நீ கேட்க சொல்லலையே, நான் கேட்கலன்னு. அதனால் ஒரு தடவையும் போயிட்டு வரக்கூடாது. ஒரு தடவை போயிட்டு வந்தால் அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுன்னு வரணும். அதே போல ஹனுமானும் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனவர் வெறும சீதையை பார்த்துன்னு வர்றதோட நின்றுடாமல் ராவணன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சேனையினுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, இதெல்லாத்தையும் பார்த்துன்னு வரணும்னு ஆசை கொண்டார். உடனடியாக அசோகவனத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் போட்டு உதைச்சார், துவம்சம் பண்ணார். ராட்சசர்கள்லாம் ஓடி வந்தார்கள், அவர்களையும் போட்டு உதைச்சார். ராவணனுடைய பிள்ளை அக்ஷகுமாரன் வந்தான், கொன்று முடித்தார். அப்புறம் இந்திரஜித்து வந்தான், பிரம்மாஸ்திரத்தை எய்து கட்டுப்பட்டா போலே நடித்து ராவணனை போய் பார்த்துட்டு வந்துட்டார். இப்போ ஒரு ஹனுமான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சாரே, அதை கண்டே எல்லா ராட்சசாலும் பயந்து போட்டாலும் இல்லையோ. இது அருணோதயத்தை போலே. நித்தியப்படி நம்ம கார்த்தால பொழுது விடியச்சே சூரியோதயம் பார்ப்போம். இந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் நடக்கும். பலன்னு மெதுவாக ஒளிக்கற்றகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் மெதுவே சூரியன் மேலே வருவர், நன்றாக உதிப்பர். அதே போல ராமன்கிற சூரியன் மேலே உதிக்க போறார். முதல்ல அருணோதயம் வருகிறா போலே கபி, அதாவது குரங்கான ஆஞ்சநேயர் வந்தாரோ இல்லையோ. இங்கேயும் அப்படித்தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அர்ஜுனன் மேல பெரிய வெற்றி பெற போறார். அதுக்கு அருணோதயத்தை போலத்தான் தேரின் கொடியிலே இருந்து ஆஞ்சநேயர் அனுகிரகிக்கிறார். என்ன சௌகந்திகா புஷ்பத்துக்காக ஹனுமான் யாத்திரைக்கு போறச்சே அர்ஜுனனை சந்திக்க, அர்ஜுனன் அவரை விழுந்து வணங்கி பிரார்த்திக்க, கவலைப்படாதே, யுத்தம் வரும்போது உன்னுடைய கொடியிலே இருந்து உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன், உன்னை காத்து கொடுக்கிறேன் என்ன ஹனுமானே வாக்கு கொடுத்திருந்தார். மற்றொரு கதையும் உங்களுக்கு தெரியும். ஹனுமானும் பீமசேனனும் சந்தித்து கொண்டு ஒத்தருக்கொத்தர் யார் பலசாலிங்கிற போட்டி வர, ஹனுமானுடைய வாழை கூட பீமனால நகர்த்த முடியாமல் போக யாருன்னு தெரிந்து கொண்டான்னு கேள்விப்பட்டிருக்க முடியும். அதனாலே பல விதத்திலே தொடர்புண்டு. அவனும் வாயுகுமாரன், ஹனுமானோ வாயுகுமாரர், பீமனோ வாயுகுமாரர். அதனால இவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணமும் உண்டு. கபித்வஜா, இவனுடைய கொடியிலே ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். அவரை முன்னிட்டு கொண்டுதான் எந்த செயலுமே செய்கிறோம். ஆஞ்சநேயர்னாலே உற்சாகத்துக்கு ஒரு உரு. என்னைக்கு நமக்கு கொஞ்சம் உற்சாகம் குறையறாப்புல இருந்ததுன்னா ஆஞ்சநேயரை சேவிச்சுன்னுட்டோம்னா போறோம், இழந்த உற்சாகத்தெல்லாம் பெற்றுருவோம். ஒரு ராமநாமமான மோதிரத்தை வச்சுண்டு எத்தனை காரியங்களை சாதித்து வந்துட்டார். ஐஸ்வர்யமாகட்டும், ஆயுஷாகட்டும், பலமாகட்டும், ஒரு பிரம்மச்சரியத்தில் இருக்கிற விரதமாகட்டும், எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய சக்தி ஆகட்டும், எல்லாம் ஆஞ்சநேயரை பிரார்த்தித்தோம்னா நமக்கு கிட்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக அத வியவஸ்திதானு தார்த்தராஷ்டிரானு திருஷ்டுவா கபித்வஜா, கபியான ஆஞ்சநேயரை கொடியிலே கொண்ட அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்தான். ஓ, நமக்கு விரோதித்து வந்திருக்கிறார்கள். பிரவிற்த்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவா, சஸ்திர சம்பாதம் சண்டை தொடங்க போகும் காலத்தில் தனுஷை எடுத்து கொண்டான்.
பாண்டு புத்திரனான அர்ஜுனன் நடக்க ஆரம்பித்தான். இனி 21வது ஸ்லோகத்தினுடைய முன்பாதியை பார்ப்போம். 21வது ஸ்லோகம்ங்கிறதே அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொல்லத் தொடங்குகிறான். ஏதோ சொல்ல போறார். ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மகீபதே, ஹே மகீபதே திருதராஷ்டிரனே. அர்ஜுனன் ரிஷிகேஷனான கண்ணனை பார்த்து இப்படி சொன்னான். ரிஷிகேஷன்கிறதுக்கு கீழேயே ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். ரிஷிகேஷனால் இந்திரியங்களை எல்லாம் அடக்கினவர் என்று கீழே ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கேன். வேறொரு பொருளும் உண்டு. ஹர்ஷன்னு சொன்னால் இன்பப்படுதல், மகிழ்ச்சி அடைதல். ஈசன்னு சொன்னால் நியமித்தல், எல்லாரையும் தனக்கு சொத்தாக கொண்டவர், எல்லாரையும் தனக்கு அடிமையாக கொண்டவன். ஆக எம்பெருமான் உலகம் முழுக்க தனக்கு அடிமையாக கொண்டு அவர்களிடத்திலே எல்லாம் ஆணை செலுத்தி அவர்களை ரட்சித்தே இன்பப்படுகிறாரோ இல்லையோ. அதனால ரிஷிகேஷன் ஒரு பேர் உண்டு. ரிஷிகேஷனை குறித்து அர்ஜுனன் இவ்வண்ணமாக பேசினான். ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமா